அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற அறிமுக நிகழ்ச்சி. இது 21 நாள் அற்புதங்கள் நிகழ்ச்சியினுடைய அறிமுக நிகழ்ச்சி. இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்வானது ஒவ்வொரு மாதமும் நாம் நடத்தப்படுகின்ற நம்மளுடைய குருகுலத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகுப்பு. அந்த வகுப்புல பல்வேறு வகையான ஒரு மனிதர்களுடைய சிக்கல்களை தன்னுடைய அனுபவத்தினால் அணுகுமுறையினால் தானே தீர்த்து கொள்வது எப்படி அப்படிங்கிறது குறித்த ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில உன்னை உணர்ந்தால் அப்படிங்கிற இந்த தலைப்புல ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் தனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு சிக்கல்களுக்கும் உள்ள தீர்வுகளை தானே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தையும் அணுகுமுறையும் தனக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளை உணர்வதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்க ஒதுக்கி ஒரு மணி நேரம் உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒதுக்கி இங்கு நீங்க வந்ததற்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். பொதுவா இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது கடந்த 4 ஆண்டுகளாக நாங்க நடத்திட்டு இருக்கோம். அதிகாலை 4 மணிக்கு வகுப்பு துவங்கி 5:30 மணி வரை இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வகுப்புல என்னென்னலாம் நாம செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த வகுப்பா அப்படின்னு கேட்டா முற்றிலுமாக இல்லை. இது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்ற நிகழ்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. இல்ல இது ஒரு முறையான பயிற்சியை சொல்லி கொடுக்கக்கூடிய வகுப்பா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. அப்ப என்னதாங்க அந்த வகுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க ஒரு அனுபவத்தையும் அணுகுமுறையையும் ஒருவரை ஒருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இங்கு நாம் அற்புதமான இங்க படைப்புன்னு சொல்றது இந்த மனித பிறவி ரொம்ப அற்புதமான படைப்பு. உங்க அப்பா அம்மாவுக்கு பேர் வைக்கும்போது 4 நட்சத்திரம் பார்த்து பேர் வச்சிருப்பாங்களா? சில பேர்த்துக்கு வச்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு 4 நட்சத்திரம் பார்த்து பேர் வச்சிருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா நமக்கு எல்லாத்துக்கும் 4 நட்சத்திரம் பார்த்து தான் பேர் வச்சிருப்பாங்க. நாம நல்லா வாழணும், நம்ம நல்லா வாழ்க்கையை அமைச்சுக்கணும், நம்ம எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி விரும்பிதான் நம்மளுடைய அப்பா அம்மா நமக்கு 4 நட்சத்திரம் பார்த்து பேர் வச்சாங்க. ஆனா நம்மளை கொஞ்சம் திரும்பி பார்த்தா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படிதான் பேர் வச்சாங்களான்னு நமக்கு தெரியல. இப்ப பேர் வச்சதுல பிரச்சனையா, இல்ல நேரங்காலம் கணிச்சதுல பிரச்சனையா, இல்ல நாம அதை கணிச்சது மாதிரியான ஒரு சூழலை பிரதர் வாய்ஸ் கேக்குது. இப்ப கேக்குது. வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு பிரதர். நன்றிங்க. இப்போ இது இயற்கை என்ன சொல்லுதுன்னா, எதுவுமே பேச்சா இருக்க வேண்டாம், செயலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுது. இந்த சந்தர்ப்பம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பேச்சா மட்டும் இருந்தீங்கன்னா சில நேரம் கேட்காது, அது கொஞ்சம் செயலா இருந்தா தான் வாழ்க்கையில பல விஷயங்களை அடைய முடியும்னு சொல்லுது. எதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வகுப்பு ஒரு 1/2 மணி நேரம் நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நீங்க எதை பேப்பர் பேனாவை வச்சு நோட் பண்ணணுமோ நீங்க நோட் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நிகழ்காலத்துல யாராவது ஒருத்தரை வாலண்டியரை அழைச்சு அவர்களுடைய பிரச்சனையை நிகழ்காலத்திலே தீர்க்க போறோம். நீங்க எவ்வளவோ பெரிய பிரச்சனையா இருந்துட்டு போகட்டும், அக்ராஸ் த டேபிள் இந்த நிகழ்ச்சியில உங்க முன்னாடியே உங்க கண்ணு முன்னாடியே அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு அவர்களிடம்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு டெமோவை இங்க நாம செய்ய போறோம். இது வரைக்கும் நாம இதை ஆன்லைன்ல செய்ததே கிடையாது. நேரடி வகுப்புல நாம செய்திருக்கிறோம். முதல் முறையாக உங்களுக்கு இது ஒரு முழுக்க ஒரு உணர்வை கொடுக்கணும் என்பதற்காக உங்களுடைய ஒரு 60 நிமிட நேரம் உங்களுக்கு பொன்னானதாக திரும்பி கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு வாய்ப்பை நாங்க பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இதை எல்லாத்தையும் உள்ள வாங்கிக்கங்க. இதை உள்ள வாங்கிட்டு பாக்கி இருக்கக்கூடிய 1/2 மணி நேரத்துல யாராவது ஒருவர் முன் வந்தீங்கன்னா, எனக்கு அறிமுகம் இல்லாத நபராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுக்குள்ளதான் இருக்குது, அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வை இந்த கணம் இந்த வினாடி நாம் ஏற்படுத்த உங்களுடைய பிரச்சனையையும் நாம தீர்க்க முடியும். அந்த வகையில இப்போ ஒரு முக்கியமா இந்த ஒரு 1/2 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க.
அடுத்த 1/2 மணி நேரம் அந்த பிராக்டிக்கலா எப்படி செயல்படுத்துறதையும் நம்ம பார்ப்போம். வெறும் பேச்சா இல்லாம அதை செயலாவும் செயல்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மனிதனுக்கு பல்வேறு கணக்கான பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். பிரச்சனை எந்த பிரச்சனைன்னு கேட்டா எதன்னு சொல்றது? வரிசைப்படுத்த முடியாத அளவுக்கு நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல தெரியாத அளவுக்கு நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா எங்க ஞான சஞ்சீவன குருகுலம் ஒரு 4 ஆண்டுகளாக ஆராய்ச்சி பிறகு ஒரு 5 பிரச்சனை தான் ஒரு தனி மனிதனுக்கு இருக்கிறது அப்படின்னு நாங்க ஒரு வடிவம் கொடுத்தோம். அந்த 5 பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் பிரச்சனை பணப்பிரச்சனை. எந்த மனிதனுக்கும் இங்க பணப்பிரச்சனை இல்லாத மனிதனை நீங்க பார்க்கவே முடியாது. கரெக்டுங்களா? ஒண்ணு, தேவையான அளவு பணம் கிடைக்க மாட்டேங்குது. இல்லைன்னா வந்த பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இல்லைன்னா தேவைக்கு ஏத்த பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னே தெரியல. நானும் உழைச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா பணம் வரவே மாட்டேங்குது. இது பணப்பிரச்சனை. 2வது உறவுகள்ல பிரச்சனை. சில உறவுகள் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, சுமூகமாக இல்ல. நாம ஒண்ணு நினைச்சா அவங்க ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நாம ஒரு கோணத்துல பேசினா அவங்க வேற ஒரு கோணத்துல புரிஞ்சுக்கிறாங்க. இல்லைங்களா? அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ரொம்ப முற்றிலும் இன்னைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னா, மாமியார் மருமகள் பிரச்சனை. பிரச்சனையே வராத பிரச்சனை எதுன்னு கேட்டா மச்சினிச்சி. பிரச்சனை தீர்க்க முடியாத உறவுன்னா மாமியார் மருமகள். பிரச்சனையே வராத உறவு அப்படின்னா மச்சினிச்சி உறவு. சோ இந்த மாதிரி இருந்தால் கூட இன்னைக்கும் காலகாலங்களும் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல உறவுகள்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்ப அந்த சிக்கல்களுக்கு என்ன காரணம்? 3வது பிரச்சனை தொழில்ல பிரச்சனை. நீங்க ஒண்ணு நினைச்சு நீங்க தொழில் பண்ணிருப்பீங்க. அந்த தொழில ஜெயிச்சிடலாம்னு நினைச்சு கடன் வாங்கி முதலீடு போட்டிருப்பீங்க. ஆனா அந்த தொழில் நம்ம நஷ்டம் சம்பாரிச்சிருந்திருப்போம். நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி இந்த வருஷம் ஜெயிச்சிடலாம்னு காலங்காலமா அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நமக்கு அதுல வெற்றியோ நமக்கு வாய்ப்புகளோ நீங்க பார்க்கறான சந்தர்ப்பங்கள் ஏற்படாமையே போயிருக்கலாம். அடுத்தது நீங்க ஆரோக்கிய பிரச்சனை. உட்கார்ந்தா கை வலிக்குது, நின்னா கால் வலிக்குது, நடந்தா இடுப்பு வலிக்குது. ஒரு வியாதி போனா இன்னொரு வியாதி வருது. ஒரு பக்கம் சர்க்கரையே இல்லைங்கிறான், ஒரு பக்கம் நீ டயபெட்டிக்ல இருக்கிறாங்கிறான், இன்னொரு பக்கம் நீ ப்ரீ டயபெட்டிக்ல இருக்கிறாங்கிறான், இன்னொரு பக்கம் திடீர்னு பிபி வந்துருச்சுங்கிறான். எதை நம்புறது? நான் சர்க்கரை இருக்குங்கிறத நம்புறதா, இல்ல இல்லைங்கிறது நம்புறதா, இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்குது இல்லைங்கிறத நானே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு கோணத்துல ஆதாரபூர்வமான ஏதாவது அறிவை வளர்த்துக் கொள்றதுக்காவது வாய்ப்பு இருக்கா? எதுவுமே இல்லை. ஒரு குழப்பத்திலேயே ஓடுது. சரி, இதெல்லாம் தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம்னா நான் செய்யற வேலையில எனக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குது, பணம் வர மாட்டேங்குது. பணம் வராததுனால என்னோட கமிட்மெண்ட் அடையல. என் கமிட்மெண்ட் அடையலைங்கிறதுனால என்னுடைய சிக்கல்கள் தீரவே இல்லை. பசிச்சதுன்னா சில நேரங்கள்ல சாப்பிட்றத விட பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு முடியாம போய் சாப்பிட்றதுதான் அதிகமா இருக்கு. பிரச்சனை வரும்போதுதான் சில பேர் போய் நல்லா சாப்பிடுவான். பிரச்சனை வரும்போதுதான் சில நேரம் போய் நல்லா தூங்குவான். பிரச்சனை வரும்போதுதான் சில பேர் 4 பேருக்கு தூக்கமே வராது. இப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? அப்ப ஆரோக்கியத்திற்கு என்ன தீர்வு? இதெல்லாம் தாண்டிங்க சமுதாயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப முதல்ல பண பிரச்சனை, 2வது உறவு பிரச்சனை, அடுத்தது தொழில் பிரச்சனை, அப்புறம் ஆரோக்கிய பிரச்சனை. இப்ப 5வது ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க. அதுதான் மத்த 4 பிரச்சனைக்கு காரணம், சமுதாய பிரச்சனை. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க 2 பேரும் குடும்பத்துல, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க 4 பேரும். சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் வருவான், தேவையில்லாத ஒரு கருத்தை கொடுத்துட்டு போவான். அந்த கருத்துனால கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் இருக்கும். அந்த கருத்துனால குடும்பமே 2ஆ போற அளவுக்கு பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை கூட தீர்த்தரலாங்க. ஆனா இன்னொருவர் சொன்ன கருத்தை நீ ஏன் அப்படி சொன்ன, நீ ஏன் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு உள்ள சால்வ் பண்றதுக்குள்ள முயற்சி இருக்கு பாருங்க. அதுதான் ரொம்ப தீவிரமா இருக்குது. அது முடியாமவும் போகுது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறது நம்ம காரணம் இல்லைங்கிறதே மறந்துடுறோம். அந்த மாதிரி சமுதாயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எக்கச்சக்கம் இருக்கு. அப்ப இந்த 5 பிரச்சனைகளுக்கும் ஒரு மனிதன் தீர்வு காணுவது எப்படி? இந்த 5 சிக்கல்கள்ல இருந்து தீர்வு பெறுவது எப்படி? இதைத்தான் கடந்த 4 ஆண்டுகளாக அந்த ஞான சஞ்சீவன குருகுலமானது ஒரு ஆராய்ச்சி பண்ணி நாங்க சில தீர்வுகளை எடுத்திருக்கிறோம். இந்த தீர்வுகளை பத்தி நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னுடைய தனிப்பட்ட ஒரே ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட குறிப்பிடுவதன் மூலியமாக, நான் யார், நான் ஏன் இந்த ஆராய்ச்சிக்குள்ள உட்பட்டேன், நான் என்ன பிரச்சனையை கடந்து வந்தேன், அந்த பிரச்சனையை நான் எப்படி எதிர்கொண்டு வந்தேன், அந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி மீண்டு வந்தேங்கிறத ரொம்ப விரைவா 2 நிமிடத்துல ஒரு சின்ன ஒரு அறிமுகம் மட்டும் நான் கொடுப்பேன். நான் ஒரு சராசரி குடும்பத்துல பிறந்த ஒரு பையன், ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா ஒரு ரெகுலரா வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அம்மாவும் ஒரு மாதாந்திர சம்பளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு தங்கை. இப்ப அவங்க தங்கச்சி மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கும் திருமணம் ஆகுது. இந்த காலகட்டத்துல நான் ஆரம்ப காலகட்டத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஆபீசரா ஜாயின் பண்றேன். என்னுடைய படிப்பு நான் MBA முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால நான் ஆபீசரா ஜாயின் பண்றேன்.
நல்ல சம்பளம், நல்ல வேலை, மாசம் 15,000 ரூபாய் வாடகை பேங்க் கொடுத்துருது, குழந்தைகளுக்கு ஃபீஸ் பேங்க் கட்டிடுது, நீங்க வந்து பெட்ரோலுக்கு மாசம் 5,000 ரூபாய் பேங்க் கொடுத்துருது, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 2,50,000 ரூபாய் கொடுத்து ஃபேமிலியோட டூர் போயிட்டு வான்னு பேங்க் சொல்லிடுது. இதெல்லாம் தாண்டி குழந்தையோட ஃபீஸையும் பேங்க் கட்டிடுது. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில காலையில பேங்க்ல டிரைவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாரு, சாயங்காலம் டிரைவர் வந்து டிராப் பண்ணிட்டு போறாரு. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல ஒரு 9 ஆண்டு காலம் பயணிச்சாச்சு. இப்ப போய் நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொன்னா மனைவி சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அம்மா அப்பா சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உனக்கு என்ன லூசா? உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? எந்த சிக்கலும் இல்லை. மாசம் 26ஆம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் பாட்டு கிரெடிட் ஆகுது. எதுக்கு இந்த வேலையை ரிசைன் பண்றேன்னு சொன்னேன்? முட்டாளா இருக்கிறியான்னு சொன்னாங்க. ஆனா என்னால முடியல. என்னன்னா ஒரு 9 ஆண்டு காலம் பயணிச்சாச்சு. ஆனா எனக்குள்ள ஒரு எண்ணம், தீராத ஒரு எண்ணம். நான் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும். சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். நிறைய குடும்பங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும். ஒரு 4 குடும்பங்களுக்காவது நம்ம வந்து சோறு போடணும். நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும். மேம்பட்ட சூழ்நிலையில வாழணும். பல நாடுகளுக்கு பயணிக்கணும். அப்பா அம்மாவை ஒரு இன்டர்நேஷனல் டூர் கூட்டிட்டு போகணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு நோக்கத்துல நாம இருந்துட்டோம். அது என்னை பயணிக்க விடல. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறங்க என்னால அந்த உலகத்துல அந்த அந்த ஒரு கட்டி போட்ட ஒரு 4 செவுத்துக்குள்ள ஒரு 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 கட்டி போட்ட சூழ்நிலையில என்னால இருக்க முடியலைங்க. அப்ப நான் போய் பேங்க்ல சொல்லும்போது அவங்க என்னை முதல்ல அனுமதிக்கல. அப்புறம் வேற வழி இல்லாம நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு தொழில்ல முதலீடு பண்றேங்க. ஒரு 1,00,00,000 ரூபாவை கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றேன். அந்த கடன் எப்படி வாங்கினேன்னா, கேட்டேன், ஒரு ஃபோன் பண்ண வர்றவங்க எல்லாம் 10 லட்சம் 15 லட்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. வீட்டுல உட்கார்ந்த இடத்துல 1,00,00,000 ரூபாய் கடன் வாங்கினேன். எப்படி? எப்படியாவது இந்த தொழில ஜெயிச்சிடலாம். எப்படியாவது நம்ம இந்த தொழில வந்து பெரிய ஆளாயிரலாம். நீங்க எப்பவுமே புதுசா ஒரு விஷயத்த பண்ணும்போது நமக்குள்ள ஒரு ஆர்வமும், நமக்குள்ள ஒரு தேடலும், நமக்குள்ள ஒரு கண்மூடித்தனமான ஒரு தைரியமும் இருக்குங்க. நீங்க இந்த தொழில் பண்ணும்போது. அப்படிதான் எனக்கு இருந்தது. 1,00,00,000 ரூபாய் கடன் வாங்கியாச்சுங்க. தொழில்ல போட்டாச்சுங்க. ஒரு 2 நண்பர்களோட சேர்ந்து பயணிக்கிறோம். ஆனா என்னுடைய மனைவி அப்பவே குறுக்கிட்டாங்க. ஏங்க, தொழிலும் புதுசு, நண்பர்களும் புதுசு, தொகை ரொம்ப பெருசு, கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாவதுன்னா யார் வந்து காப்பாத்துவா அப்படின்னாங்க. நமக்கு எப்பவுமே பொண்டாட்டி பேச்ச கேட்கிற பழக்கமே கிடையாது. நான் எங்கெங்கோ போறேன், நான் எவ்வளவு அனுபவத்துல இருக்கிறேன், நான் படிக்காத படிப்பா, நான் பார்க்காத ஆளுகளா? ஏன்னா அப்பவே அந்த ஏஜ்லயே கவிஞர் வைரமுத்துவோட நேருக்கு நேரா உட்கார்ந்து பேசின ஆளு நான். 27 வயசுல ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்து பேசினாலே. இப்ப இது எல்லாம் நீங்க அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களோட தொடர்பு இருக்கும்போது நம்மளையே அறியாம ஒரு மமதை வந்து இங்க உட்காருங்க. அது நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா எல்லாரும் நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கிறீங்க, நீங்க வந்து நல்லா முடிவெடுக்கிறீங்க. நம்மளை கேட்டு எப்பவுமே 4 பேர் ஆலோசனை கேட்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே அறியாம இங்க வந்து உட்காரும். அது நமக்கே தெரியாது. எங்க அப்பாவே எங்கிட்ட ஆலோசனை கேட்பார். என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, தந்தைக்கே ஆலோசனை செய்தான் கொடுத்தான் முருகன். தந்தைக்கு பாடம் சொன்னான் முருகன். என்னை அந்த பல நேரங்கள் அந்த மாதிரி பாராட்டும் போது நம்மளே அறியாம ஒரு மமதை இங்க வந்து உட்கார்ந்துச்சு. நானும் ஒரு சராசரி மனுஷன் தானேங்க. நானும் ஒரு சராசரி கூட்டத்துல வாழ்ற ஆள் தானே. இங்க வந்து உட்கார்ந்துருச்சு. எங்க அப்பாவே என் பேச்சதான் கேட்கிறாரு. நீ 4 செவத்துக்குள்ள இருக்கிற. நீ சொல்லி நான் என்ன கேட்கறது? ஆனா அது பெரிய முட்டாள்தனங்கிறது எனக்கு அப்ப தெரியலீங்க. பொண்டாட்டி பேச்ச கேட்காம இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்கிறது எனக்கு அப்ப தெரியல. ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுது. பட் இருந்தாலும் போயாச்சு. நம்ம முதலீடு பண்ணியாச்சு. அதே மாதிரி மனைவி என்ன சொன்னாங்களோ, அதே அவங்க சொன்னது அப்படியே நடக்குது. நண்பர்கள் ஏமாத்திட்டாங்க. அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. நான் தான் ஏமாந்தேன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க இயல்பா தான் இருந்தாங்க. நான் தான் அதை புரிஞ்சுக்கல. நான் தான் கொஞ்சம் விவரமா இல்ல. நான் தான் கொஞ்சம் விவரமா வேக்கானமா இல்ல. அதுதான் உண்மை. அப்போ இழப்பு ஏற்பட்டுருச்சு. கடன் கொடுத்தவன் வர்றான். எந்த போனையும் என்னால எடுக்க முடியல. போன் பண்றான். கடன் சிக்கல், என்னால வேலை இல்ல, தொழில் இல்ல, வருமானம் இல்ல, கையில பணம் இல்ல, எதுவுமே இல்ல. சாப்பாடு தானே சாப்பிடுற, வாங்கின கடனை கொடுக்க தெரியாதான்னு கேட்கிறான். நாக்க புடுங்கி சாகிடலாமா, செத்தரலாமான்னு ஒரு யோசனை. ஏன்னா நீங்க எப்படி வேணா வாழ்க்கைய வாழலாங்கிறவனுக்கு பிரச்சனையே இல்லைங்க. இப்படித்தான் வாழணும்னு ஒரு பிரின்சிபிளோட வாழ்றவனுக்கு இது மிகப்பெரிய மன அழுத்தமாக மாறும். அது மட்டும் இல்லைங்க. நம்ம பணம் இன்னொருத்தங்கிட்ட இருக்கலாம். ஆனா அடுத்தவன் பணம் ₹1 கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையில வாழ்பவருக்கு நீங்க ஒரு கடன் பிரச்சனையில, கடன் சூழல்ல வாழ்வது ரொம்ப ரொம்ப அரிது. கடன்காரன் வீட்டுக்கு வர்றான். நான் உன் காரை தூக்கிட்டு போவேங்கிறான். நீ எல்லாம் என்ன? உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதா? நீ 3 வேளை சாப்பிடுற, வாங்கின கடனை கொடுக்க தெரியலன்னு பேசும்போது, நீங்க மனைவி முன்னாடி, குழந்தை முன்னாடி பேசும்போது, நீ பணம் கொடுக்கலன்னா நான் வீட்லயே தங்கிருவேன்லாம் வந்து சொல்லும்போது, உண்மையிலே தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு பர்ட்டிகுலர் காலகட்டங்க. நவம்பர் 13 என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நாள். வீட்டுக்குள்ள போயாச்சுங்க. கதவை சாத்திட்டு தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு ஃபேன்ல எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் நானு.
ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எங்க அம்மா கதவை தட்டிட்டு உள்ள வராங்க. எங்க அம்மா மட்டும் அன்னைக்கு அந்த கணம் உள்ள வரலன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நின்றுட்டு இருக்க முடியாது. எங்க அம்மா வர்றாங்க. எங்க அம்மா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட சொல்றாங்க. அந்த எங்க அம்மாவுடைய அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுச்சு. அந்த கணம், அந்த வினாடி ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒருத்தன், அதாவதுங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 ரூபாய் பர்ஸ்ல குறையாம வச்சிருக்கும் போது என்னை சுத்தி ஒரு கூட்டம் இருந்ததுங்க. நீங்க தாங்க கரெக்டும்பா, நீங்க இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கம்மா. நம்மளை சுத்தி மாமன், மச்சான், நண்பன் ஒரு கூட்டமே இருக்கும். கையில ₹1 இல்லாம இருக்கும்போது அந்த மொத்த கூட்டமும் எங்க போகும்னு நமக்கு தெரியாதுங்க. நம்ம போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். எங்கேயாவது நம்ம பணம் கேட்டுருமோன்னு பயம் அவனுக்கு. இதெல்லாம் கடந்து வந்தேன் நான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தேன். நெகட்டிவுக்கு கீழே இருந்த ஒருத்தன், பணம் சம்பாதிக்க முடியுமான்னு சூழ்நிலையில இருந்த ஒருத்தன், உண்மையிலேயே நான் செத்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். என் கூட இருந்தவங்க எல்லாம் இனி அவ்வளவுதான், இவன் நிமிர மாட்டான். நம்ம எவ்வளவு சொன்னவன் கேட்கல. இவனா போய் ஒரு முடிவு எடுத்தான், இவனா வந்தான், இவனா போய் பணத்தை எல்லாம் இவன் வந்து ஏமாந்துட்டு வந்துட்டான். நம்ம உண்மையா உழைக்கும் போதுங்க, நம்ம கூட இல்லைன்னாலுங்க முகத்துக்கு பின்னாடி பேசுறதுக்கு இந்த ஊர்ல பஞ்சமே கிடையாது. என்னங்க நீங்க? நமக்கு பின்னாடி பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. உண்மையிலேயே நீங்க உழைப்பு போட்டுதாங்க தோத்துருப்பீங்க. ஆனா அவன் என்ன தெரியுமா பேசுவான்? எல்லாம் பணம் இருந்ததுன்னு ஆடினான்ல, இப்ப அவனுக்கு அது தேவைதான் அப்படின்னா. உண்மையிலேயே நாம பணம் இருந்தா ஆடி இருக்க மாட்டோம். நாம உண்மையிலேயே சிந்திச்சு செயல்பட்டு நாம எடுத்த முடிவு மேபி அந்த அந்த முடிவு தப்பா இருந்திருக்கலாம். அது நமக்கு அனுபவத்தை தானே கொடுத்துருக்கோம். யாராவது போய் வேணும்னே தோக்கணும்னு போய் பணத்தை கொண்டே போடுவானா? யாராவது வேணும்னே வாழ்க்கையில கஷ்டப்படணும்னு கொண்டு போய் ஒருத்தன் ஏமாறுவானா? ஆனா அது பேசுறவங்களுக்கு புரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நெகட்டிவ்ல இருந்த ஒருத்தன் ஒரு ₹50 எடுத்துக்கிட்டு ரெட் கலர் ஸ்கூட்டில வீகோல போகும்போது பெட்ரோல் தீர்ந்துடும். பெட்ரோல் தீர்ந்தா கூட பெட்ரோல் பங்க் வரைக்கும் தள்ளிட்டு போய் ₹30 பெட்ரோல் அடிச்சுட்டு பாக்கி ₹20 வச்சுட்டு பயணம் பண்ண ஒருவர் இன்னைக்கு மாதம் குறைந்தது 5 லட்சம் முதல் 8 லட்சம் வரைக்கும் இன்னைக்கு நான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். தினமும் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஈன்றத பல மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கிறோம். இந்த டிரான்ஸ்பர்மேஷன் என் வாழ்க்கையில் எப்படி நடந்தது? இத பத்தி தாங்க உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். உங்களுடைய கவனம் சிதறாமல் இருந்தா அடுத்த 10 நிமிஷத்துல ரொம்ப ஷார்ப்பா சில பாயிண்ட சொல்றேன். அந்த பாயிண்ட மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஒரு அணுகுமுறையை மட்டும் எடுத்துக்கோங்க. இது அணுகுமுறை தான். உங்களுக்கு நடந்தது அப்படியே எனக்கும் நடந்துருமா அப்படின்னு நான் சொல்லல. எனக்கு நடந்தது அப்படியே உங்களுக்கு நடந்துரும்னு சொல்லல. ஆனால் எனக்கு நடந்தது உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கிற பாசிபிலிட்டியா இருக்கலாமோ அப்படின்னு தான் நான் சொல்றேன். என்னை விட நீங்க சிறப்பா வேற சில அணுகுமுறையை நீங்க கத்துக்கலாம். என்னை விட நீங்க சிறப்பா வேற சில முறையில இந்த வாய்ப்பை நீங்க ஜெயிக்கலாம், லைஃப்ல ஜெயிக்கலாம். ஆனா உங்க லைஃப் தப்பா போகாம பாத்துக்கிறதுக்கு உண்டான ப்ரிவென்ஷனுக்கு என்னுடைய அணுகுமுறையோ என்னுடைய தகவலோ உங்களுக்கு உதவி செய்யலாமோ அப்படின்னு நான் சொல்றேன். இட் இஸ் ஒன்லி டு ப்ரிவென்ட் யுவர் லைஃப் அண்ட் மேக் யுவர் லைஃப் இன்டு பெட்டர் லைஃப் ஸ்டைல். அவ்வளவுதானே? அதற்கு இது இருக்குமோ அப்படிங்கிறது. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம லைஃப்ல எதையோ நோக்கி தானே நம்ம ஓடுறோம். நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம எதையோ நோக்கி தானே ஓடுறோம். எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருமே பணம்ங்கிற ஒரே ஒரு மையப்புள்ளியை நோக்கி தாங்க ஓடுறோம். பணம் இருந்துச்சுன்னா நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். பணம் இருந்துச்சுன்னா குழந்தைகளை நல்ல விதமா பாத்துக்கலாம். பணம் இருந்துச்சுன்னா சொந்தமா வீடு வாங்கலாம். பணம் இருந்துச்சுன்னா கார் வாங்கலாம். பணம் இருந்துச்சுன்னா நினைச்ச வாழ்க்கையை நினைச்ச மாதிரி வாழலாம். அப்ப மையப்புள்ளிங்கிறது பணம் தானே. இப்போ இந்த இயற்கையினுடைய சுழற்சியை கொஞ்சம் நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் எப்பெல்லாம் பணத்தை நோக்கி ஓடணும், எப்பெல்லாம் என்னுடைய கஷ்ட காலத்துல நான் பணத்தை நோக்கி ஓடணும், அப்போ பணம் என்ன கண்டா ஓடிச்சு. எப்படிங்க? நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் பணத்தை தூக்கி ஓடணும்னு வைங்களேன், பணம் என்ன கண்டு ஓடும். இப்போ நான் பணத்தை நோக்கி ஓடல, ஆனா பணம் என்ன நோக்கி ஓடி வருது. எப்படிங்க? இது கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கும். ஆனா இருந்தாலும் இதுக்குள்ள உண்மை இருக்கு. நான் பணத்தை நோக்கி இப்ப நான் ஓடல, ஆனா பணம் என்னை நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையை விட்டு நீங்க எப்ப விலகி இருக்கிறீங்களோ அப்ப பணம் உங்களை விட்டு விலகி இருக்குது. இயற்கையோடு எப்ப ஒன்று இருக்கிறீங்களோ அப்ப பணம் உங்களை நோக்கி வருது. இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். எப்படிங்க? இயற்கையை விட்டு நீங்க எப்ப விலகி இருக்கிறீங்களோ அப்ப பணம் உங்களை கண்டா விலகி ஓடுது. இயற்கையோட ஒத்துசைந்து நீங்க எப்ப சிந்திக்கிறீங்களோ அப்ப பணம் உங்ககிட்ட வருது. இதுதான் ஒத்த கருத்து. இத கொஞ்சம் புரியுற மாதிரி ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன், கவனிங்க. நம்ம எல்லாருக்குமே பண கஷ்டம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. சில பேத்துக்கு பணத்தை சேமிக்கிற வகையில பணம் இல்லைன்னா கூட அதை நம்ம கஷ்டம் தான் சொல்றோம். எப்படிங்க? தேவைகள்லாம் பூர்த்தியா இருக்குங்க. ஆனா எதிர்காலத்துல வரக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க சந்திக்கிறதுக்கு உங்க கையில பணம் இல்லைன்னா கூட நம்ம பண கஷ்டம் தான் சொல்றோம். அப்போ
இந்த பிரபஞ்சத்துல, இந்த இயற்கையில நாம எல்லாருமே சில ஃப்ரீக்வன்சில தான் செயல்பட்டு இருக்கிறோங்கிறத சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கிறீங்க, நான் ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கிறேன். உங்க பணம் ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்குது, உங்க மொபைல் ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்குது, உங்க லேப்டாப் ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்குது, உங்க மனைவி ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்காங்க, உங்க கணவர் ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கிறாங்க. அப்போ இந்த இயற்கையில எல்லா உயிர்களும் சில அதிர்வுகள்ல இருக்குது. எப்பெல்லாம் இந்த அதிர்வுகள் ஒன்றோடு ஒன்று, இதுக்கு பேரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு. இதுக்கு பேரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இது ஒன்றோடு ஒன்று இணைகிறது. டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு முட்டிட்டு இருக்கு. இப்போ என்னுடைய அதிர்வுகளும் என் மனைவியுடைய அதிர்வுகளும் ஒன்றாக இணைதுன்னா இதுக்கு பேரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேஸ். இப்போ எங்க 2 பேத்துக்குள்ள சண்டை இருக்காது, சிக்கல் இருக்காது, ஒற்றுமை இருக்கும். இதுவே எனக்கு என் மனைவிக்கு பிரச்சனை இருக்குதுன்னா, எங்கேயோ என்னுடைய அதிர்வுகள் தனியா ஓங்கி கொண்டு இருக்கிறது, என் மனைவியோட அதிர்வுகள் தனியாக ஓங்கி கொண்டு இருக்கிறது. ஆனா இது ரெண்டும் எதிர் திசையில முட்டிட்டு நிக்குது. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், என் மனைவி மொத்தமா மோசம்னு சொல்றேன், தப்பு. இல்ல நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றேன், இதுவும் தப்பு. நீங்களும் சரி அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். ஆனா இது இப்படியே தான் இருக்கும். இதுல தான் நாம சில விஷயங்களை இந்த ஃப்ரீக்வன்சி உணரணும்னு நீங்க கத்துக்கும் பொழுது, உணரும் போதுதான் இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேஸாக மாறுது. அப்போ உங்களுடைய மைய புள்ளியில இந்த 5 பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னென்ன பண்ணலாம்னு சொல்றேன். பண பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றேன், உறவு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றேன். இது ஒரு சின்ன சிம்பிள் தான். இதனுடைய வகுப்பு நாளை காலை 4 மணிலிருந்து ஆரம்பிக்குது. இந்த மாதத்தினுடைய வகுப்பு நாளை காலை 4 மணிலிருந்து ஆரம்பிக்கிறது. விருப்பம் இருக்கிறவங்க உங்களுடைய பெயரை இந்த நிகழ்ச்சி முடிவுல நீங்க பதிவிட்டுக்கலாம். யாருக்கு இது சம்பந்தப்பட்ட தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இப்ப சாட் பாக்ஸ்ல எங்களுடைய கோஆர்டினேட்டர் கவிதா மோகன் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய போன் நம்பரை கொடுப்பாங்க. நீங்க யாருக்கு தகவல் வேணுமோ அந்த போன் நம்பரை எடுத்துக்கிட்டு நீங்க கூப்பிட்டு கேட்டுக்கலாம். இப்ப முதல் சப்ஜெக்ட் பணம் பிரச்சனை. பண பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன, பேசிக்கலான காரணம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம பணத்தை சரியாக கையாளவில்லை, அதுதான் பண பிரச்சனைக்கு காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. we are misused மணியோட எனர்ஜி, பணத்திற்கான அதிர்வுகளை நாம் சரியாக கையாளவில்லை. இப்ப என்னுடைய அணுகுமுறை, பணத்தை நோக்கி இருக்கக்கூடிய அணுகுமுறை சரியாக இல்லை, அதனாலதான் என்னோட பணம் கிடைக்கல. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு கிடையாது, நேரம் சரியில்லைன்னு கிடையாது, குரு பயிற்சி கிடையாதுங்கிறது கிடையாது, உங்களுக்கு இன்னும் நேரம் வரலைங்கிறதும் கிடையாது. அப்போ பணத்தை ஈட்டுவதற்காக பணத்தை நீங்கள் அணுகுவதற்குண்டான அணுகுமுறையில் கவனம் தேவை, அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, கோடி ரூபாய் கடன் பிரச்சனை இருக்குதுங்க. எனக்கு இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுனே தெரியல, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனா எனக்கு பண பிரச்சனை தீரலன்னு சொன்னா உங்களுக்கு பணம் கிடைப்பதற்குண்டான அணுகுமுறையை இன்னும் நீங்கள் அணுகவில்லை, அவ்வளவுதான். என்ன அணுகுமுறையில போனா எனக்கு பணம் வருமோ அந்த அணுகுமுறையை நான் இன்னும் கண்டுபிடிக்கல, நான் இன்னும் எடுத்துக்கல, அவ்வளவுதான். இரண்டாவது, உறவுகள்ல சிக்கல் இருக்கு. எப்பெல்லாம் உறவுகள்ல சிக்கல் இருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. எப்பெல்லாம் உறவுகள்ல கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னை இரிட்டேட் பண்றாங்க, என்னை கோபப்படுத்துறாங்க, நான் சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது தானங்க உறவுகள்ல சிக்கல் வருது. ஹலோ 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 கேமரா ஆன்ல வச்சிருக்கிறவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க ஒண்ணு இப்படி ஆட்டலாம், இல்ல இப்படி ஆட்டலாம், நாம 2 பேரும் தொடர்புக்குள்ள வந்துடலாம், ஃப்ரீக்வன்சிக்குள்ள வந்துடலாம். இந்த கேமரா ஆஃப்ல இருக்கிறவங்க எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஒரு சிங்கிள் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறேனுங்களா, என் முன்னாடி ஒரே ஒரு லைட் இருக்குது, என்னை சுத்தி யாரும் இல்லை, நான் அப்படியே அந்த தனியா ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும், ஏதோ நீங்க கேட்கறதாக கற்பனையிலையும் நான் சொல்றது சரியா உங்களுக்கு வந்து புரியுதுங்கிற கற்பனையிலுமே நாம வாழ்க்கை ஓடுது. 4 வருஷமாங்க கொரோனால இருந்துங்க 2019 மே 1ஆம் தேதி இந்த வகுப்பு ஆரம்பிச்சுனுங்க. அதுல இருந்து விடிய காலையில 4 to 5:30 தனி மனுஷன் தனி ரூம்லயோ புலம்பிட்டு இருக்கிறேன்னா பாத்துக்கங்களேன். அது பணம் வருது புலம்புறதுக்கு, இது எப்படி இருக்குது, கரும்பு தின்ன கூலியா? ஹலோ எப்படிங்க? அப்போ நமக்கு பிடிச்ச நேரத்துல பிடிச்ச மாதிரி பண்ணும்போது நீங்க உங்க வேலையை செஞ்சா போதும், பணம் உங்களை தேடி வருங்கிறேன் நான். நீங்க இதை இப்படித்தான் செய்யணுங்கிறது இல்ல, எதை எப்படி செய்யணுங்கிற உள்ளார்த்த ஒரு சில உணர்வுகளை நீங்க உணரும் போது அந்த உணர்வுகள் உங்களுக்கு ஏற்ற மாற்றங்களை உங்களிடம் ஏற்படுத்துகின்றதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. அப்போ இந்த உறவுகள்ல வரக்கூடிய சிக்கல் என்னவா இருக்குதுன்னா, என்ன இரிட்டேட் பண்றாரு, என்ன கோபப்படுத்துறாரு, என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. இதுதான் உங்க சிக்கலாக நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த உறவுகள்ல சிக்கல் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? உறவுகள்ல நமக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளை யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. நம்மளும் யாரையும் புரிஞ்சுக்கவே முடியாதுங்கிறதாங்க உண்மை. என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நானும் கல்யாணம் பண்ணதுல இருந்து என் வீட்டுக்காரர் என்னை இப்ப புரிஞ்சுக்குவாரா, என் மனைவி என்னை இப்ப புரிஞ்சுக்குவாளான்னு நான் அந்த எதிர்பார்ப்புலயே காலம் ஓடிட்டு இருக்குது. புரிஞ்சுக்கவே முடியாதுங்கிறீங்க. அதாங்க உண்மை. ஒரு உண்மை சொல்லட்டுமா? நீங்க காலையில எப்படி பேசுனீங்க, நேத்து என்ன சிந்திச்சீங்க, இன்னைக்கு எப்ப யோசிக்கிறீங்கிறது நமக்கே புரியல. சில நேரங்கள்ல நம்மளே கருத்தை மாத்தி மாத்தி ஒத்துக்கிறோமா? நேத்து ஒண்ணு சிந்திச்சோம், இன்னைக்கு ஒண்ணு சிந்திக்கிறோம். முந்தா நாள் ஒண்ணு சிந்திச்சோம், இன்னைக்கு ஒண்ணு சிந்திச்சுக்கிறோம். அப்ப இங்க எல்லாமே மாற்றத்திற்குரியது தானே. ஏன்னா நம்மளுடைய அனுபவத்துல நமக்கு ஒண்ணு புரியாத வரைக்கும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றோம், புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பிடிச்சதுன்னு சொல்றோம். அப்போ அது அதுவாகத்தான் இருக்கிறது. அதை நான் புரிந்து கொள்ளும் போதுதான் எனக்கு பிடித்ததாக மாறுகிறது. எப்படிங்க? அது அதுவாகத்தான் இருக்கிறது. அதை நான் புரிந்து கொள்ளும் போதுதான் பிடித்ததாக மாறுகிறது. அப்போ நம்மளை யாரு, அதாவது நமக்காக அவங்க யாரும் மாத்திக்க மாட்டாங்க, நாமளும் அவங்களுக்காக மாத்திக்கணுங்கிறது இல்ல. இது இரண்டுமே மாத்திக்க முடியாதது, மாறக்கூடாததுங்கிறது, மாத்தவும் முடியாததுங்கிறத புரிந்து கொள்வதுதான் வாழ்க்கை. அப்போ உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவர்கள் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்வதுதான் உறவுகளில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பது. இப்போ கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்கணும்னா நீங்க பற்றற்று இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப பற்றற்று இருங்கன்னா என்ன? ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வைக்காம இருக்கணுங்கிறதா? ஒருத்தர் மேல ஒருத்தர் இன்ஃபுளுன்ஸ் ஆகாம? அது இல்லைங்க. பற்றற்று இருப்பது கணவனை கணவனாக இருப்ப மனைவி அனுமதிப்பது, மனைவியை மனைவியாக இருக்க கணவன் அனுமதிப்பது. ஹலோ, பற்றற்று இருக்கிறதுன்னா என்னங்க? அவரவராக வாழ்க்கையை வாழ்வதற்கு அனுமதிப்பது. ஆனா நம்ம ஊர் கல்யாணம் எல்லாம் என்ன தெரியுங்களா? கல்யாணம் பண்ணிட்டா கணவனுக்காக மனைவி இப்படித்தான் இருக்கணும்னு ஒண்ணு விதியை வச்சிருக்கிறோம். கல்யாணம் பண்ணிட்டா மனைவிக்காக கணவன் இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு டெபினிஷனை வச்சிருக்கிறோம். அதுதான் இங்க சிக்கல். அப்போ உறவுகளில் சிக்கல் இல்லாமல் இருப்பது அதுவாகத்தான் இருக்கிறது. I love my husband because he is my husband. I love my wife because she is my wife. I love my father because he is my father. I love my kid because he is my kid. அவ்வளவுதான். எனக்கு அவரை பிடிக்கும் ஏனால் அவர் எனக்கு உறவு கொண்டவர். எனக்கு அவர் பிடிக்கும் ஏனால் அவர் எனக்கு நண்பர். அவ்வளவுதான். இது தீர்க்கமா தெளிவா தெரியணும்னா விடிய காலையில 4 மணிக்கு நான் பேசினதான் உங்களுக்கு புரியும். அப்ப அது 4 மணிக்கு வரணும்னா நீங்க 3:30 மணிக்கு எந்திரிக்கணும். 3:30 மணிக்கு எந்திரிக்கணும்னா நைட்டு நேரத்துல தூங்கணும். நைட்டு நேரத்துல தூங்கணும்னா நாம உணவு பழக்க வழக்கம் சரியா இருக்கணும். நம்ம உணவு பழக்க வழக்கம் சரியா இருக்கணும்னா நீங்க உங்களுக்கு தேவையானதை அடைவதற்குண்டான தெளிவு வேண்டும். அதுதான் உங்களுடைய 3வது பிரச்சனைக்கு காரணம். இப்போ உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு காரணம் தெளிவில்லாமல் தொழில் செய்வது, தெளிவில்லாமல் எதை பண்றோம்னு தேர்ந்தெடுக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சலூன் எல்லாம் கூட்டமா இருக்குப்பா, நானும் ஒரு சலூன் ஆரம்பிச்சிடறேன்ப்பான்னா கண்டிப்பா தொழில பிரச்சனை தான் வரும். என்னங்கிறீங்க? திருவிழால கூட்டம் ஆட்டோவுக்கு நிறைய கூட்டம் வருது, அதனால நானும் 2 ஆட்டோ வாங்கி விடுறேன்ப்பான்னா பிரச்சனை தான் வரும். அப்போ டிமாண்ட் எதுக்கு அதிகமா இருக்குதோ அந்த தொழிலை செய்யணும்னு நினைச்சா தொழில ஜெயிக்க முடியாது. எனக்கு பிறப்பின் நோக்கம் என்ன, என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன, எனக்கு எது உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கிறது, எந்த விஷயத்துக்கு என்ன முழுவதும் அர்ப்பணிக்க முடியுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த விஷயத்துல உங்க வேல்யூ நீங்க எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கொடுக்க முயற்சி பண்றீங்களோ, அப்ப நீங்க தொழிலில் ஜெயிச்சு விடுவீர்கள். அப்போ நான் இது வரைக்கும் 20 தொழிலுக்கு மேல பண்ணேங்க, என்னால எந்த தொழிலுமே ஜெயிக்க முடியல. இப்போ பேசுறதுதான் தொழில், இன்னொருத்தருடைய பிரச்சனையை தீர்க்கிறது தான் என்னுடைய தொழில்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னொருத்தர் பிரச்சனையை தீர்த்தா எனக்கு பணம் வருது, இன்னொருத்தருடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உண்டான சிந்தனையை விதைக்கிறதுக்கு உண்டான பேச்சை பேசினா எனக்கு பணம் வருது. அப்போ பிடித்ததை பிடித்த நேரத்தில் பிடித்த இடத்தில் அணுகுமுறையை நாம் சரியாக செய்யும் பொழுது தெளிவை, நான் என் தொழிலில் என்னுடைய தேவை என்ன, எனக்கு எது உண்மையிலேயே தேவை, இந்த நேரத்துல என்ன தேவைங்கிற அந்த தெளிவு தான் தொழிலில் உங்களுக்கு தீர்வை கொடுக்கிறது. அப்போ வெறும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தொழில் பண்றதுல உங்களுக்கு வருமானம் வர்றதில்ல. இந்த தொழில் நீங்க ஏன் பண்ணணுங்கிற தெளிவு தான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குது. எப்படிங்க? சம்பாதிக்கணும்னுங்கிறதுக்காக நீங்க தொழில பண்றதுல வருமானத்தை கொடுக்கறது இல்ல, அந்த தொழிலை நீங்க ஏன் பண்ணணுங்கிற தெளிவு தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குது. அதை நம்ம பிராக்டிக்கலா காட்டுறோம், ஒரு டெமோல உங்களுக்கு காட்டுறேன். 3வது, நீங்க 3 விஷயம் பார்க்கிறோம். 4வது ஆரோக்கிய பிரச்சனை.
இந்த ஆரோக்கிய பிரச்சனையில எப்படி தீர்க்கிறது அப்படின்னா, மனம் அனுமதிக்காமல் உடலில் வியாதி வருவதில்லை. உங்க உடம்புல வியாதி வந்துச்சுன்னா அது முதல்ல எங்க வருது? வியாதி முதல்ல எங்க வருது? மனதுலதான் வருது. அப்ப மனம் அனுமதிக்காமல் உடலில் வியாதி வருவதில்லை. அப்போ உடல்ல வியாதியை நீங்க சரிப்படுத்தணும்னா முதல்ல மனதை சரிப்படுத்த வேண்டும், மனதை அணுக வேண்டும். இப்ப நீங்க மனதை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது சிக்கல். நான் வேணா ஒரு சின்ன டெமோ காட்டட்டுங்களா? வெள்ளை கலர்ல ஒரு யானை, இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வெள்ளை கலர்ல ஒரு யானை, அது உங்க தும்பிக்கை ஆட்டுது, காதெல்லாம் ஆட்டுது. வெள்ளை கலர்ல ஒரு யானை, வெள்ளை கலர்ல ஒரு யானை. இத மட்டும் நினைக்காதீங்க. வெள்ளை கலர்ல யானை மட்டும் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு வெள்ளை கலர் யானைய நினைக்காதீங்க. ஹலோ, வெள்ளை கலர் யானைய நினைக்காதீங்க. எத்தனை பேர் நினைக்கல? நான் வெள்ளைன்னு சொல்லியிருப்பேன், உடனே வெள்ளை கலர் முன்னாடி வந்திருக்குமே. யானைன்னு சொல்லியிருப்பேன், உடனே முன்னாடி வந்திருக்குமே. காதுன்னு சொல்லியிருப்பேன், அது ரெண்டு பக்கம் ஆடி இருக்குமே. தும்பிக்கைன்னு சொல்லியிருப்பேன், அது இருக்குமே. இப்ப பாருங்க, நம்ம மனம் தானே, நம்ம கிட்ட இருக்கிற மனம் தானே. நம்ம மனமே நம்ம பேச்ச கேட்கலையே, அப்புறம் நாம பெத்தது மட்டும் எப்படி நம்ம பேச்ச கேட்கும்? நாம பெத்ததும் பேச்ச கேட்காது, நம்மள பெத்ததும் பேச்ச கேட்காது. என்னங்கிறீங்க? விடுங்க விடுங்க, மைண்ட் வாய்ஸ். நாம பெத்ததும் நம்ம பேச்ச கேட்காது, நம்மள பெத்ததும் நாம பேச்ச கேட்காது. அப்போ இந்த மனம் நம்ம கிட்டதான் இருக்குது, நாம தான் அதை பாக்குறோம், நாம தான் அதை வளர்த்துறோம். ஆனா அதுவே நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குது. இதை செய்யாதுன்னு சொல்லும், செஞ்சிருவோம். இதை செய்யிடான்னு சொல்லும், கொஞ்ச நேரம் தூங்கிடுவோம். எந்திரிடானா எந்திரிக்க முடியாதே. என்னங்கிறீங்க? எத்தனை தடவை அலாரம் வச்சுட்டு நீங்களும் நானும் படுத்திருப்போம். இன்னைக்கு காலையில நான் 5 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு தேவையான வேலை செய்யறேங்க. இந்த ஒரு தடவை பாத்துக்கலாம்னு அப்படி ஸ்னூஸ் பட்டனை தட்டிட்டு தூங்குறதா. இந்த எந்திரிச்சிருவான்னு படுத்திருப்போம், பார்த்தா 1 மணி நேரம் ஆயிருக்கும். 5 நிமிஷம்னு படுத்திருப்போம், 1 மணி நேரம் ஆயிரும். சரி நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு, நாளைக்கு வரும். சரி விடுங்க, இந்த தடவை விடுங்க, நாளைக்கு மறுபடியும் பண்ணிடலாங்க, இந்த தடவை மிஸ்ஸே ஆகக்கூடாது. அப்போ நாம நினைக்கிறத நம்மனால முழுமையாக செயல்படுத்த முடியுதா? நம்மளே கேட்டுக்கலாமா? முடியல. ஏன்? நம்ம மனதை அணுகுகின்ற விதம் நமக்கு முழுவதுமாக தெரியவில்லை. மனசு எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுது, ஒரு மனம்னா என்ன, இந்த மனம் ஏன் உன்னை வேண்டான்னு சொன்னா அது வேணும்னு சொல்லுது, வேணும்னு சொன்னா வேண்டான்னு சொல்லுது அப்படின்னு தெரியல. இதனுடைய தெளிவு இந்த வகுப்புல நாங்க 21 நாள் வகுப்புல உங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம். அப்போ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முதல் காரணம், உங்கள் மனதில் நீங்கள் வியாதியை அனுமதித்தீர்கள் என்றால் உடலில் வியாதி வரும். குறிப்பா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். யாருக்கெல்லாம் ஸ்வீட் அதிகமா சாப்பிடுறீங்களோ, யாரெல்லாம் ஸ்வீட் நிறைய சாப்பிடுற பழக்கம் இருக்கோ, அவங்க எல்லாம் உங்க மனசுல இருக்கிற பழசை எல்லாம் மறக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னு உளவியல் சார்ந்த ஒரு கருத்து. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க பழசை மறக்கணும்னு நினைக்கிறீங்க, பழசு நடந்ததெல்லாம் நீங்க மறக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஸ்வீட் நிறைய சாப்பிட்டீங்க. அப்போ உங்களுடைய பழக்கத்துக்கு பின்னாடி ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வு ஒரு சிந்தனையை ஏற்படுத்துது. அந்த சிந்தனை ஒரு செயலை உங்களை செய்ய வைக்குது. அந்த செயல் தான் உங்களுக்கு விளைவை ஏற்படுத்துகிறது. அந்த விளைவு தான் வியாதி. இப்ப இந்த வியாதியை சரி பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்க பழக்கத்தை சரி. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஃபீவர் வந்தா, காய்ச்சல் வந்தா உடனே போய் டாக்டரை பாக்குறீங்க. உடனே டாக்டர் பார்த்து டேப்லெட் போட்டு ஊசி போட்டா ஃபீவர் சரியாயிருது. இப்ப டாக்டர் ஊசி போட்டதுனால சரியாச்சா? இல்ல நான் போய் டாக்டர் பார்த்துட்டேன், அவர் எனக்கு ஊசி போட்டுட்டாரு, அதனால எனக்கு ஃபீவர் சரியாயிரும்னு நீங்க நினைச்சதுனால சரியாச்சான்னு கேட்டா, ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா 90% நீங்கள் டாக்டரை பார்த்துட்டீங்க, மாத்திரை சாப்பிட்டீங்க, ஊசி போட்டுட்டீங்கிற மனநிலையினாலதான் ஃபீவர் சரியாகுது. அப்ப மருந்தினுடைய பங்கு வெறும் லெஸ் தென் 10% தான் சொல்றாங்க. மருந்தினுடைய பங்கு வெறும் 10% குறைவு. கொரோனா வந்து இறந்தவங்களை விட கொரோனா வந்தா இறந்துடணுங்கிற பயத்துல இறந்தவங்க தான் அதிகம்னு WHO சொல்லுதுங்க. ஹலோ, அப்ப வியாதியை சரி செய்ய வேண்டும் என்றால் மனதை நீங்கள் அணுக கற்றுக்கொள்ள வேண்டும். 5வது பிரச்சனை சமுதாய பிரச்சனை. இந்த சமுதாயம் தாங்க மத்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, ஒரு ஆள் வந்து என்னங்க 2 பேர் சம்பாதிக்கிறீங்க, வீட்டுல ஒரு நல்ல சோஃபா இல்ல, ஒரு நல்ல டிவி இல்ல, உடனே சம்சாரம் கோவத்துக்கு வந்துடும். இதுக்கு தானே நான் இஎம்ஐ போட்டாவது வாங்கலாம்னு சொன்ன, நீ கேட்டியா? வரவன் போறோம்னா எப்படி நம்மள வந்து ரொம்ப தரக்குறைவா சிந்திக்கிறான் பாரு அப்படின்னு ஒரு சண்டை வந்துடும். வந்துட்டு போனான்னு வைங்க, அந்த பத்திரிக்கை கொடுக்குற ஒருத்தர் வந்துட்டு போனான்னா ஐயோ அன்னைக்கு நைட்டு நம்ம சாப்பிட்டு தூங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவானு. வர்றவங்க பத்திரிக்கை கொடுக்கறதோட நிறுத்த மாட்டாங்க. அப்புறங்க பையன் என்ன படிக்கிறாரு, இது எப்ப வாங்குனீங்க, அது எப்ப வாங்குனீங்க, எது எப்ப வாங்கினா யாருக்கு என்ன?
ஆனா அது நம்ம மனம் கேட்காதே. அது எப்படி உங்க வீட்டுக்காரங்க வந்தா இப்படி பேசலாம், அது எப்படி எங்க வீட்டுக்காரங்க வந்தா இப்படி பேசலாம். இப்ப இது எல்லாத்துக்குமே மனம் தான் காரணம். அப்போ நம்மிடம் பணம் பிரச்சனை என்பது காரணம் பணம் அல்ல, பணம் தான் பிரச்சனை என்று நினைக்கின்ற மனம்தான் பிரச்சனை. உறவு பிரச்சனைன்னு நினைக்கிறோம், உறவு பிரச்சனை அல்ல, உறவுதான் பிரச்சனை என்று நினைக்கின்ற மனம்தான் பிரச்சனை. தொழில் பிரச்சனை என்று நினைக்கிறோம், பிரச்சனை அல்ல, தொழில்தான் பிரச்சனை என்று நினைக்கின்ற மனம்தான் பிரச்சனை. ஆரோக்கியம் பிரச்சனை, சமுதாய பிரச்சனை நினைக்கிறோம், இல்லவே இல்லைங்க, இது இரண்டும் பிரச்சனை என்று நினைக்கின்ற மனம்தான் பிரச்சனை. அப்போ இப்போ உங்களோட 5 பிரச்சனையை நான் ஒரு பிரச்சனையை மாத்திட்டேன், மனம்தான் பிரச்சனை. மனதை சரி பண்ணா இந்த 5 பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். இப்ப மனதை அணுகுகின்ற தன்மையை தெரிஞ்சுக்கிட்டா இந்த 5 பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். இப்போ இந்த மனம்தான் பிரச்சனைங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ கார்டு. யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா, நான் சொன்ன இந்த 5 பிரச்சனையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க வாலண்டியரா முன் வந்தீங்கன்னா உங்களோட நான் ஒரு கலந்துரையாடல் செய்து, இந்த கணம் இந்த வினாடி அது பிரச்சனை அல்ல, நம் மனம்தான் பிரச்சனை என்பதை உங்களுக்கு எடுத்து விளக்க நான் காத்திருக்கிறேன். இது யாருக்கு இது அவசியப்படுதோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க முன் வரலாம். புஷ்பா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, மகிழ்ச்சிங்க. சகோதரிக்கு நம்ம வாழ்த்து சொல்லிடுவோம். வணக்கம் சிஸ்டர். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. சரி, இப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன, தீர்வு என்ன அப்படிங்கறத பாக்கலாங்களா? எஸ் சார். மகிழ்ச்சி. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னை ஐயா. மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். யாராவது ரெஃபர் பண்ணி வந்தீங்களா? இந்த வகுப்புக்கு எப்படி வந்தீங்க? செந்திலனா எனக்கு இதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஐயா. மகிழ்ச்சி. சென்னையில இருக்காங்க அவங்க தான் கொடுத்துருந்தாங்க ஐயா. மகிழ்ச்சிங்க. சரி, இப்போ உங்களுடைய எந்த பிரச்சனைய எதிர்கொள்ளலாம் சிஸ்டர்? எது உங்களுக்கு பிரச்சனை? இப்போ என்னுடைய மகள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐயா. சரிங்க. அவங்க மார்க் எடுக்கணும் எம்பிபிஎஸ்க்கு. இதுதான் இப்ப நான் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனை. ஓ, வெரி குட். இப்போ அவங்க மெரிட்ல பாஸ் பண்ணி இங்க சென்னையில மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும். இதுதான் என்னுடைய. வெரி குட். இப்போ இதுதான் உங்க பிரச்சனை. எஸ். இந்த பிரச்சனையை தீர்த்தரலாங்களா? இது ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிளா தீர்த்தரலாங்களா? நிச்சயமா நீங்க இது சரி பண்ண முடியும்னு நம்புறேன். அண்ணாவா தம்பியா தெரியல, சார் என்னமோ சொல்லணும், சரியாகும். பிரதர்னு சொல்லலாம். நீங்க பிரதர். ஓகே. ஒரு பேப்பர் வச்சிருக்கேன். பிரச்சனை தீர்த்தரலாம். வச்சிருக்கேன் அண்ணா தம்பி. சரிங்க. இப்போ நான் இந்த பிரச்சனையை தீர்க்க தயார், ஆனா என் கேள்விக்கு நீங்க ஒரு பதில் சொல்லணும். எஸ். இப்போ உங்க பிரச்சனையை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டான்னு எனக்கு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னுடைய மகள் நீட் தேர்வு எழுதி ஒரு மருத்துவராக படிப்புக்கு ஜாயின் பண்ணணும், இதுதாங்க என்னுடைய பிரச்சனை. இது நடக்குமா நடக்கலையான்னு நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. இதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இதானுங்க உங்க பிரச்சனை? எஸ். ஓகே. இப்போ என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, நீங்க சாப்பிட்டா உங்க மகளுக்கு பசி ஆறும் என்று சொன்னீங்கன்னா நான் இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கொடுக்குறேன். ஹலோ. இல்ல. நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு மகளுக்கு பசி ஆறிவிடுமா? ஆறாது. இல்ல உங்க மகள் சாப்பிட்டா உங்களுக்கு பசி ஆறிடுமா? ஆறாது. இப்ப நான் எப்படி இந்த மருத்துவராக போய் சேர்றதுக்கு உங்களுக்கு தீர்வு கொடுத்தா உங்க மகளுக்கு சீட்டு கிடைக்கும்? சரிங்க பிரதர். அப்போ பாயிண்ட் என்னன்னா, இது உங்களுக்கு நகைச்சுவைக்காக சொன்னேன், பட் நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஓகே. இது உங்களுடைய பிரச்சனையா இல்ல உங்க மகளுடைய பிரச்சனையா? அவங்க மகளுக்கு சீட்டு கிடைக்கணுங்கிறது உங்க பிரச்சனையா உங்க மகளுடைய பிரச்சனையா? அதுல இப்ப நான் தெளிவா இல்லைங்களே, நீங்க கேட்ட பிறகு நான் தெளிவா இல்ல நிஜமா. என் பிரச்சனையா? இப்ப ஃபர்ஸ்ட் நான் நினைச்சது என் பிரச்சனை. என்னுடைய அடுத்த கேள்வி, மருத்துவர் ஆக வேண்டும் என்பது உங்க மகளுடைய கனவா அல்லது உங்களுடைய கனவா? அவங்களுடைய கனவு தான். அப்ப அது யார் பிரச்சனை? அவங்க பிரச்சனை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரிங்க பிரதர். பல நேரங்கள்ல நம்ம பிரச்சனை என்னன்னு நமக்கே தெரியாம தூக்கி குப்பை மாதிரி சேர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுதான் பிரச்சனை. இப்ப உங்க பிரச்சனை என்ன நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. உங்க பிரச்சனை என்னன்னா,
உங்க மகளுக்கு மருத்துவராக சீட்டு கிடைக்க வேண்டும் என்பது உங்க பிரச்சனை அல்ல. உங்கள் மகள் எப்படியாவது நீட் பாஸ் பண்ணிடணுங்கிறதும் உங்க பிரச்சனை அல்ல. என் மகள் நினைத்தது நடக்க வேண்டும். என் மகள் நினைத்தது நடக்காட்டா என் மகள் கஷ்டப்படுறது என்னால தாங்க முடியலங்கிறது அவங்க பிரச்சனை. உங்க மகளுக்கு மருத்துவ சீட்டு கிடைக்கணும், எம்பிபிஎஸ் கிடைக்கணுங்கிறதுலாம் கிடையாது. நான் பெத்த குழந்தை கஷ்டப்படக்கூடாது. ஏன் முன்னாடி அது கஷ்டப்பட்டுச்சுன்னா என்னால அதை டாலரேட் பண்ண முடியல. இப்போ உங்க பிரச்சனை என்ன? நினைத்தது நிறைவேற வேணும். அது என்னவா வேணா இருக்கலாம். இப்போ நீங்க எம்பிபிஎஸ்ங்கிறீங்க, இன்னொரு 1 வருஷம் கழிச்சு நான் உங்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, எப்படியாவது என் மக டிகிரி வாங்கிடணுங்க அப்படின்னீங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு உங்களை கூப்பிட்டு கேட்டா, என் மக எப்படியாவது ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களை கூப்பிட்டு கேட்டா, என் மக எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுங்க. பிரச்சனை என்னன்னா, நிறைய பாசத்தை கொண்டு போய் மகள் மேல வச்சுட்டீங்க. இப்போ உங்க மகள் உங்களுக்கு பிரச்சனை அல்ல. மகள் பிரச்சனையை தீர்க்கணுங்கிறது உங்க பிரச்சனை அல்ல. மகள்னால தீர்க்க முடியாதுன்னு நினைக்கிற அவர்களுடைய இயலாமையை நீங்களே மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய பிரச்சனை. என் மகளால இது முடியாது, என் மகளால இது முடியாம போயிருமோங்கிற பயம் இருக்குது. அதுதான் உங்க பிரச்சனை. இப்ப அவங்க நீட்டை பாஸ் பண்ணுவாங்க, எடிட் பண்ண நீங்க உங்களுக்கு என்னன்னா, சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்துட்டுமே அவனால இவ்வளவு சிரமப்பட முடியாது, அவனால இப்படி ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு உள் மனசுல ஆழ் மனதுல உங்களுடைய மகளினால் இது முடியாது என்று நீங்களே உங்களுடைய இயலாமையை மறைத்து கொண்டிருக்கிறீர்கள், மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் பிரச்சனை. ரொம்ப நன்றி பிரதர். கரெக்டா எக்ஸாக்டா சொல்லியிருக்கீங்க. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்னது எனக்கு உரைக்குது, அப்படிதான் நான் சொல்லணும். தேங்க்யூ. நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும்? நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணணும், தன்னுடைய நேரத்தை ஒதுக்கணும், அதுக்கு நாம ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும், நாம ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். உன்னால முடியும், நீ பண்ணு இப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கணும். உங்க பொண்ணோட பேர் சொல்ல முடியுங்களா? பாப்பா பேர் சொல்ல முடியுங்களா? குறளரசி. இந்த குறளரசிய வகுப்புல என்னைக்காவது எங்கேயாவது ஆசிரியர் கூப்பிட்டு உங்க மகளுக்கு படிப்புல சிக்கல்னு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது உங்களுடைய ஆசிரியர் ஏதாவது உங்ககிட்ட இந்த காலகட்டம் வரைக்கும் உங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்களா? ஹலோ சொல்லுங்க பிரதர். இந்த கணம் வரைக்கும் உங்க மகள் உங்களுடைய படிப்பில் இப்படி சிக்கல் இருக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆசிரியராவது உங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்களா? இல்ல இல்ல இது வரைக்கும் பேசுனது இல்ல. அப்படி கேக்குதுங்களா? எனக்கு கேக்குதுங்க. என் வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதுங்களா? உங்க வாய்ஸ் எனக்கு கேக்குது. நான் பேசுறது கேக்குதுங்களா பிரதர்? கேக்குதுங்க. அதாவது நான் என்ன கேக்குறேன், உங்க மகள் படிப்பதில் சிரமம் இருக்கிறது என்று இதுவரை எந்த ஆசிரியராவது உங்களை கூப்பிட்டு தகவல் கொடுத்திருக்காங்களா? இல்லைங்க பிரதர். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் என் மகள்னால முடியாதுன்னு யார் சொல்லி நம்புறீங்க? ஹலோ, ஓகே. நான் பேசுறது கேக்குறது பிராக்டிகலா இருக்கா இல்லையா? கேக்குது. பிராக்டிகல். ஏங்க 10ஆம் கிளாஸ் முதலா தானே படிச்சாங்க. 12வது முதலா தானே படிச்சாங்க. அதுல நல்லா தானே படிச்சாங்க, நல்லா தானே தேர்வானாங்க. அதுல இருந்த நம்பிக்கை இப்ப நீட்லயும் அவங்களால முடியும்னு நீங்க தானே நம்பிக்கையை விதைக்கணும். அந்த நம்பிக்கை தானே அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும். நிச்சயமா. புரியுதுங்க. குறளரசிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களுங்க. நன்றி. நீங்கள் முன் வந்ததுக்கு உங்களுடைய அனுபவத்தை சொல்ல முடியுமா? உங்க சிந்தனை இப்ப எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கேட்டது உங்க மகளுக்கு நீங்க சாப்பிட்ட பசி அறியாமான்னு கேட்கும் போதே கொஞ்சம் இல்ல, நான் இதுக்கு வந்துட்டேன். இப்பதான் நான் அந்த வழிக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க தவறு பண்றேன் அப்படிங்கிறது. அதே சமயம் அடுத்து நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பிரதர். இது வரைக்கும் என்னுடைய எண்ணமே எனக்கு எதிரியா இருந்திருக்கு. அவங்களால முடியுமா செய்வாங்களா அப்படிதான் விதைச்சிருக்க அந்த பயம்தான் என்னை இப்ப வரைக்கும் உங்களோட பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்ப உண்மையிலேயே சொல்றேன், 100% இல்ல 200% நான் ஃப்ரீ ஆயிட்டேன், தெளிவாயிட்டேன். ஐ சல்யூட், ஐ அக்செப்ட்.
என்னால முடியும். இந்த வழிநடத்தலோட பண்ணேன் அப்படின்னா போயிட்டு இருந்தேன்னா நிச்சயமா அவங்களால சாதிக்க முடியும் அப்படிங்கிறத உணர நான் ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன். சூப்பர். எனக்குள்ள அந்த மாற்றம் வந்திருக்கு. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். செந்தில் அண்ணாவுக்கு நன்றி. தேங்க்யூ பிரதர். என்னங்க என்ன சொல்றதுனே தெரியல. அதுக்கு மேல எனக்கு வார்த்தை வரல. எப்பவுமே ஒரு தாயினுடைய தன்னம்பிக்கை தாங்க ஒரு குழந்தைய வழி நடத்துது. தாய், அதாவது தந்தையை விட தாயினுடைய சிந்தனை அதிகமாக குழந்தைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி, நீங்க அதெல்லாம் பாப்பீங்க வகுப்பு. நாங்க சொல்லிக் கொடுக்குற வகுப்புல அப்பா அம்மாவுடைய ஜீன்ல இருந்து எப்படி வருது, இந்த ஜீனு தான் காரணம், இந்த ஜீன்ல இருக்கக்கூடிய மெமரி தான் காரணம். அதனால தாயும் தந்தையினுடைய சுபாவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தை வளர்ப்புக்கு நீங்க வெறும் குழந்தை வளர்ப்புங்கிறது, குழந்தைய நம்ம வளர்க்கவே வேண்டாம். வளர்வதற்கு நாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாலே போதும். நாம யாரும் குழந்தைய வளர்த்த வேண்டாங்க. அந்த குழந்தை வளர்றதுக்கு சூழ்நிலை உருவாக்குனாலே போதும். இப்போ நீ இப்பவே டாக்டரா தாண்டா நான் பாக்குறேன் கண்ணா, உன்னை நான் இப்பவே டாக்டரா தாண்டா பாக்குறேன்னு 2 வார்த்தை போதும் உங்ககிட்ட இருந்து. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். வாழ்த்துக்கள் சிஸ்டர், வாழ்த்துக்கள். நன்றிங்க, நன்றி. மகிழ்ச்சிங்க. இந்த மாதிரி பல நேரங்கள்ல நமக்கு என்ன பிரச்சனை என்று நமக்கே தெளிவில்லாததுனால தாங்க நம்ம பிரச்சனையில மூழ்கிட்டு இருக்கிறோம். இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு தெளிவில்லாததுனாலதான் நம்மளால அந்த பிரச்சனைய தீர்க்க முடியாம இருக்கு. அப்ப இங்க யாருக்குமே பிரச்சனைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இதுதான் பிரச்சனை என்று தவறாக புரிந்து கொண்டு இருப்பது தாங்க பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. யாருக்குமே இங்க பிரச்சனை கிடையாது. நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இங்க ஒண்ணும் கிடையாது. செட் ஆகும் செட் ஆகாது எதுவும் கிடையாது. எனக்கு என்னுடைய அணுகுமுறையை நான் கவனித்தேன்னா கவனிக்கலையா, அவ்வளவுதான். இது மாதிரி பல்வேறு வகையான அனுபவங்களை கொண்டதுதான் நம்ம 21 நாள் வகுப்புங்க. இந்த வகுப்பை முடித்தவங்க தங்களுடைய அனுபவங்களை யாராவது 2 பேர் ஏற்கனவே இந்த 21 நாள் அற்புதங்கள் வகுப்பை முடித்தவங்க உங்களுடைய உணர்வுகளை பதிவிட்டு செய்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். யாராவது பதிவு செய்ய விரும்புறீங்களா? anybody wants to ஷேருங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஏற்கனவே வகுப்பை முடித்தவர்கள் இந்த ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம். நீங்க எஸ், யார் முன்ன வரீங்க? பேசலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வணக்கம். வணக்கம், பேசுங்க சிஸ்டர். சார் அனிதா பேசுறேன் சார். பேசுங்க சிஸ்டர், மகிழ்ச்சி, பேசுங்க. சார் ஜனவரி மாசத்துல இருந்து கிளாஸ் அட்டென்ட் பண்றேங்க சார். இது 3 கிளாஸ் நான் முடிச்சுட்டேன். நீ நான் அட்டென்ட் பண்ணா அது 4வது கிளாஸ். என்னோட உங்க கிளாஸ் இருக்க வரைக்கும் கண்டிப்பா என்னோட கிளாஸும் நான் அட்டென்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். அது வந்து நிறுத்துறது இல்லை. இது ஒரு மோட்டிவேஷனாலும் இருக்கு. பிளஸ் அந்த 3 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கறதே வந்து கிரேட் தான். இப்ப கிளாஸ் இல்லைன்னா கண்டிப்பா தூங்கிடுறோம். அந்த கிளாஸ் இருக்கிறப்ப இந்த எந்திரிக்கணும் அப்படிங்கிறது வந்துருது. ஃபர்ஸ்ட் 1 மாசம் இதா இருந்தோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திருப்பி நீங்க அந்த 21 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நீங்க அந்த சொல்லி கொடுத்த யோகா அந்த இது எல்லாம் பண்றப்ப வந்து எங்களுக்கு ரொட்டீனா அந்த 4 o'clock 5 o'clock எந்திரிச்சிடறோம். பிளஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க சார். கண்டிப்பா லைஃப்ல மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிளாஸுக்கு வந்தா கண்டிப்பா சேஞ்சஸ் ஆவாங்க சார். நன்றி சிஸ்டர், நன்றி. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஷேர். எஸ், நெக்ஸ்ட். ஸோ உற்சாகமான மாலை வணக்கம் பிரதர். இங்க வணக்கம் கூடியிருக்கும் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் பிரதர். உண்மையாவே சொல்ல போனா கடவுளோட அருள் இருந்தா மட்டும்தான் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியும்னு என்னால ஆணித்தனமா சொல்ல முடியும் பிரதர். ஏன்னா கடவுள் அருள் நமக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமா இங்க இருக்கிறதுனாலதான் இந்த ப்ரீவியஸ் செஷனே நம்ம அட்டென்ட் பண்றோம். ஸோ நான் பிரதரை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே என்ன ரொம்ப ஒரு சிப்பம் செதுக்குற மாதிரி செதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். என் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு பிரதர். எப்பயுமே என் ஹார்ட் வந்து அப்படியே லைட்டா இருக்கு, ஹாப்பியா இருக்கு எப்பவுமே. அதெல்லாம் நான் சொல்லி இங்க புரிய வைக்க முடியாது. பட் இங்க வந்திருக்கும் அனைத்து அன்பர்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நாளையில இருந்து இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. எங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த மறுமலர்ச்சி மாற்றம் எல்லாமே உங்களுக்குள்ளேயும் ஏற்படும். பிரதர் வந்து ஒரு 360 டிகிரில உங்களை அப்படியே செதுக்கி செதுக்கி கொடுப்பாங்க. ஸோ அதனால தயவு செய்து எல்லாருமே நாளையில இருந்து அட்டென்ட் பண்ணுங்க. வேற என்ன சொல்லணும்னா பிரதர் வந்து அவர் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். நான் அவர் வந்து அது மாதிரிதான் பாக்குறேன். ஸோ அவர் ஒரு எக்ஸாம்பிளா இருந்து நம்ம எல்லாரையும் வழிநடத்திட்டு போறாரு. அதனால நாமளும் அந்த எக்ஸாம்பிள்குள்ள புரிந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்டரா இல்லாம நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம லைஃப்ல நிச்சயமா ஏற்படும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன் பிரதர். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் பிரதர்.
நன்றி சிஸ்டர், நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். எஸ் நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேசலாம், பேசுங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம் சிஸ்டர், பேசுங்க. மலர் பேசுறேன் பிரதர். வணக்கம் சிஸ்டர், பேசுங்க. உண்மையாவே 21 நாள் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தேர்ட் ஐ ஓபன் ஆகும். ஜூம் மீட்ல வந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு கிளாஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா, நம்ம இருந்த இடத்துலயே நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது இந்த கிளாஸ்ல தான். எல்லாருமே நினைக்கலாம் 3 o'clock எழுந்துக்கலாம் அப்படின்னுட்டு. பட் ஆனா 3 o'clock எழுந்து என்னென்ன செயல்படுத்த முடியும் அப்படின்றது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா நீங்க அதுக்கான ஒரு சூழலுக்கு உங்களை கூட்டிட்டு போய் விட்டுரும். அதுக்கு நான் 100% இல்ல, நிறைய நான் உணர்ந்ததுனால இங்க நான் ஷேர் பண்றேன். உணர்வு பூர்வமா ஷேர் பண்றேன், மனசார சொல்றேன். இங்க இருக்கிற அனைவருமே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நானு ஆணித்தரமா சொல்லுவேன். கன்ஃபார்மா அட்டன் பண்ணணும். எல்லார் வாழ்க்கையிலுமே ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும், இல்லாம இருக்காது. அதுல இருந்து நீங்க வெளிவரணும் அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு மிக மிக அவசியமான ஒரு கிளாஸ்ன்னே நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே நீங்க அட்டன் பண்ணுங்க. இதுக்கான பலனை கண்டிப்பா நீங்க 21 நாள் முடியறதுக்குள்ளவே நீங்க சொல்லிடுவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டர். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். எஸ், பேசலாங்க. அடுத்து யார் பேச விரும்புறீங்க? ஹலோ பிரதர். வணக்கம் வணக்கம் சிஸ்டர், பேசுங்க. என்னோட பேர் மாதவி. நான் இது வரைக்கும் 21 நாள்ல பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்ப பேசுறேன் உங்ககிட்ட. நன்றி ரொம்ப ரொம்ப சிஸ்டர். ரொம்ப நன்றி. ஏன்னா 21 நாள் என்னோட மாற்றம் முழுமையா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும்னு இருந்தேன் நான். அதனால பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு. நான் ஒரு 20,000 சம்பாதிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கஷ்டம்னா கொஞ்சம் பெயினா இருக்கும். ஆனா இந்த வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மந்த் ரொம்ப எளிமையான ஒரு இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் யாருன்னா அக்குபஞ்சர் டாக்டர் அண்ட் பிசியோ. எனக்கு கொஞ்சம் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா ஒரு பெயினோட போகும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன, எனி டைம் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனா இந்த மந்த் உங்க பயிற்சி நான் அட்டன் பண்ணதுல இருந்து 11 o'clock நான் வந்து படுக்கும்போது, ஆனா ஒரு 3:30 எழுந்திரிச்சிட்டு நான் அதுல உட்கார்றேன்னா உண்மையாவே கிரேட்டு. நெக்ஸ்ட் வந்து என்னோட பினான்ஸ்ல வந்து இந்த மந்த் 40 கிராஸ் ஆயிடுச்சு. சூப்பருங்க, சூப்பருங்க. அது எளிமையா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈஸியா எனக்கு ஒரு ஹாப்பி என்ன எப்படி நடந்ததுன்னு தெரியல. எனக்கு இன்னும் அது ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அந்த ஹாப்பி வந்து உணர்ந்தேன், ஆனா எப்படி சொல்லவும் தெரியல. உண்மையாவே கிரேட். ரொம்ப தேங்க்யூ. உங்களோட பயிற்சி மேலும் மேலும் தொடரணும். நாங்களும் நெக்ஸ்ட் பயிற்சியிலும் வரணும்னு ஒரு ஆசை. ஒரு 5 members சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லணும்னா அதான் இன்னும் நாங்க அந்த அனுபவம் வந்து இன்னும் எடுத்துட்டு இருக்கோம். அந்த டேஸ்ட் இன்னும் முழுமையா கிடைக்கல. முழுமையா இன்னும் கிடைக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு போனா சிஸ்டருக்கு தான் ரொம்ப நான் நன்றி சொல்லணும். என்னால முடிஞ்சது ஒரு 5 or 10 members சொல்லியிருக்கேன். நிச்சயமா வருவாங்க, பலன் நடக்கும். எப்படி இன்க்ரீஸ் ஆயிருச்சுங்கிற நோக்கத்தினைக்கு நீங்க உடவே வேண்டாம். ஏன்னா நீங்க உங்களுக்கு நீங்க டிவோட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதனாலதான் பணம் அதிகமாயிருச்சு. உங்களை முழுமையா உங்களுக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எப்படி அர்ப்பணிக்கிறதுன்னு தேடுங்க, பணம் தானா வரும். பணம் பை ப்ராடக்ட். எப்படி அர்ப்பணிக்கிறதுங்கிறத மட்டும் தேடுங்க. மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. எஸ் நெக்ஸ்ட் பிரதர். வணக்கங்க, சாத்துசேல் பேசுறேன், பேசலாங்களா? வணக்கம் வணக்கம் பிரதர், வணக்கம். ப்ளீஸ் கோ ஹெட்ங்க. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? அருமையா இருக்கேங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேங்க, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கேங்க. எப்படி பேசுறதுனே தெரியலீங்க, அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி விட்டீங்க. சிறப்புங்க, மகிழ்ச்சிங்க. வகுப்பு வந்து இது வந்து ஒரு ஐ ஓப்பனிங் தாங்க. அதாவது ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும், போகணும், வரணும் அப்படின்றதெல்லாம் பண்ணணுன்ற ஆசை மட்டும்தான் இருக்கும். அதை எப்படி பண்ணணும், அதுக்கான காரணங்கள்லாம் எங்கெங்க இருக்கு, சூட்சம் என்ன இருக்குன்றதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. அந்த மாதிரி ஒரு நிலை தான் இருந்தது. ஏதோ பண்ணிதான் வாழ்க்கையில வந்து ஏதோ முன்னேறி வந்துட்டு இருக்கிறோம். ஆனா தெளிவா இதை இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த 21 நாள் வகுப்பு வந்து ரொம்ப அருமையா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுங்க. அதுல வந்து கீதா மேடம் எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. உண்மையிலே இது ஒரு பாக்கியம்தான்.
நான் தொழில வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். அதுல ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். ஒரு அட்வொகேட்டா இருக்கிறேன். அட்வொகேட்டா இருந்தும் நான் வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏர்ன் பண்ணாலும் ஒரு நிம்மதி இல்லாம இருந்துட்டு இருந்தது. ஆரோக்கியம் பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படின்றது, அதற்கான பயிற்சிகள் என்ன? எப்படி அந்த தியானம் பத்தி கேட்டிருப்போம். சாதாரணமா பண்ணுவோம். அந்த தியானம் எப்படி பண்ணணும்? அப்புறம் குடும்ப உறவுகள்ல வந்து எப்படி மகிழ்ச்சியை கொண்டு வர்றது? அதுல தொழில்ல வந்து எப்படி மாற்றங்களை கொண்டு வந்தா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு லீகல் கன்சல்டன்டா மாத்தி விட்டீங்க. அதுல நான் பிசினஸ் பண்றதுல வந்து ஒரு கிரிப்டோ பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் ஒரு கன்சல்டன்டா மாத்தி ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் சிறப்பா போயிட்டு இருக்குங்க. அதுல வருமானமும் இப்போ கூடி இருக்கு. மனநிலையிலும் உணர்வுலையும் அதே ரொம்ப தெளிவா இருக்குங்க. உங்களை நேரா பார்த்து இன்னும் ஃபேமிலியில வந்து எல்லாரும் வந்து உங்களை பார்த்து கன்சல்டேஷன் பண்ணதுல இன்னும் ரொம்ப தெளிவு ஏற்பட்டது. வருமானம் கூடுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேங்க. அத வந்து இது அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு இப்ப 2வது தடவை நடத்தின 21 நாள் பயிற்சியில இருந்து ஒரு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சதுல வந்து 6 பேர் அட்டென்ட் பண்ணாங்க. இந்த தடவை இன்னும் கூடுதலா அட்டென்ட் பண்றதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்கங்க. நான் என்ன இதுல பலன் பெற்றணும், அதை எடுத்து கொண்டு செல்லணும் அப்படின்றத நான் புரிஞ்சு இருக்குங்க. நான் அதை எடுத்துட்டு போறேன். எல்லாமே என்னாலதான் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல பிரபஞ்சத்துல ஒப்படைச்சோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லி கொடுத்தீங்க. அதன் வழியிலேயே சிறப்பா போயிட்டு இருக்கிறேன். ஆரோக்கியமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. மகிழ்ச்சி பிரதர். நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கீப் க்ரோயிங் பிரதர். கீப் க்ரோயிங். நன்றி, நன்றி பிரதர். நன்றி பிரதர். நன்றி. எஸ் சிஸ்டர் அனுஷியா சிஸ்டர் பேசு. ஐயா வணக்கம் ஐயா. இந்த வகுப்புல இருக்கிற எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். சாரி மன்னிச்சிருங்க, மாலை வணக்கம். காலையிலேயே வந்து எனக்கு காலை மாதிரியே இருந்துருச்சுங்க. மாலை வணக்கம். இப்ப நான் எவ்வளவு உற்சாகமா இருக்கேன்னா அது ஐயாவை தான் போய் சேரும். காலையில எந்திரிக்கிறது அடியனால முடியாது. நான் வந்துட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு கிளாஸ்ல உட்கார்றதெல்லாம் பெரிய பிராப்தம் எனக்கு. அதுவும் பச்சை தண்ணியில குளிக்கிறது ரொம்ப ரொம்ப பிராப்தங்க ஐயா. மே மாசத்துலயே நான் சுடு தண்ணியில குளிக்கிறவன். சோ நான் வந்து பச்சை தண்ணியில குளிச்சுட்டு 4 மணிக்கெல்லாம் உட்கார்ந்து ஃப்ரெஷ்ஷா அவ்வளவு ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. கலரா இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கன்னு எல்லாரும் என்னை சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது. அந்த மனம் ஃப்ரெஷ் ஆகிச்சு பாருங்க. அதுதாங்க அந்த மனசை அப்படியே அழகாக நான் அப்படியே வருடி விட்டுட்டீங்க ஐயா. ரொம்ப அது உணர்வுபூர்வமா நான் சொல்றேன். எனக்குள்ள இருந்த கோபம் குறைஞ்சது உங்க பேச்சு கேட்டு. நான் பேச்சு கேட்டு அதை வழிமுறைப்படுத்தினேன். படுத்தணும்னு தீர்மானம் எடுத்தேன். அதாவது எல்லாரும் தீர்மானம் எடுப்போம். ஆனா அதுல இருக்க மாட்டேன். வெளியில வந்துருவோம். ஐயா பேச்ச கேட்டதுல இருந்து அதை தீர்மானப்படுத்துறதுக்கான சூழ்நிலை. அதான் சொன்னாங்க இப்ப போனா சிஸ்டர் சொன்னது மாதிரி இறையருள் இருந்தா மட்டும்தான் இந்த வகுப்புக்கு வர முடியுங்கிறது. அதை நான் ஒத்துக்கிறேங்க ஐயா. எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபை உங்களோட கூட நான் பேசி நிறைய நான் ஷேர் பண்ணணும். ஏன்னா வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஒரு முழுமையானது போய் சேரணும். பூரணமான ஒரு நன்மை போய் சேரணும்னு நான் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். இன்னொன்னு ஐயா கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் நாளே, நான் 21 நாள் எனக்கு கண்டினியூஸா வராது, எனக்கு தடைகள் வரும்னு. ஐயா சொன்னாரு வீடு தேடி வந்து உங்களுக்கு கதவு தட்டுவாங்கன்னு சொன்னீங்க. என் மனசு 2:50க்கு நான் அலாரம் வச்சேன். 2:40க்கே நான் எந்திரிச்சிட்டேன் ஐயா. 2:50க்கு வைப்பேன். 2:50க்கு எந்திரிச்சிருவேன். ஏன்னா அந்த பெட்ல இருந்து வரதுக்குள்ளே 10 நிமிஷம் ஆயிடும் எனக்கு. சோ வீடை பெருக்கிட்டு வீடையே இன்னும் சூப்பரா, அதாவது என் வீட்டையே அழகாக்கிட்டேன் ஐயா. நானு என் மனசு எப்படி இருக்கோ அது மாதிரி என் வீட்டையே அழகாக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப என் பொண்ணுல என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, பணம் வந்துச்சா கடன் அடைச்சா ஒண்ணுமே கிடையாது. ஆனா நடந்துரும். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். ஆனா இன்னைக்கு நான் மனசு உற்சாகமா இருக்கேன். அதான் நீங்க சொன்னீங்க பாருங்க, நம்மள பைத்தியக்காரங்கன்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோம். அதை பத்தி கவலை இல்ல. ஆபீஸ்ல கூட பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன் ஐயா. அதாவது நான் கர்த்தரோட பாடல் தான் பாடுவேன். அது வந்து இன்னொருத்தங்க கேட்டு நல்லா இருக்கு பாடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கும் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுங்கன்னு ஒரு சகோதரியை நான் இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க நாளைக்கு வருவாங்க வகுப்புக்கு. சோ இத மாதிரி நிறைய அற்புதங்கள் நடக்கும். வகுப்புல இருக்கிற அத்தனை பேரும் நிறைய பேர் இருந்தவங்களே வந்திருக்காங்கன்னா இது ஒரு அற்புதம் தானே. நானும் இருப்பேன். இந்த 21 நாள் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஏன்னா உங்க குரல் எங்களுக்கு அவ்வளவு ஒரு உற்சாகத்தை தருதுங்க ஐயா. அதனால வாழ்த்துக்கள். வணங்குறேன். வந்த எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி. நன்றி, நன்றி சிஸ்டர். தேங்க்யூங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷஸ். நன்றி, நன்றி. எஸ் சீதாராமன் ஷேர் பண்ணுங்க. இல்ல கேள்வி ஏதாவது இருக்கு? ஓகே. ஹாப்பி ஈவினிங் சார். ஆக்சுவலா நான் வந்து புவனேஸ்வரி சிஸ்டருக்கு தான் தேங்க் பண்ணணும். இன்னைக்கு காலையில தான் கேட்டேன் நான் அவங்களோட சக்சஸ்க்கு என்ன காரணம் அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்றது. பட் ஆனா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி நான் 1 hour வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் என்கிட்ட ஒரு 200 கேள்வி கிட்ட வந்துருச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த 21 நாள்ல வந்து ஏதோ ஒரு பெரிய வந்து மாற்றங்களை விட எனக்கு ஒரு பெரிய
ஃபியூச்சர் வந்து இந்த 21 நாள்ல வந்து எனக்கு தெரியுன்றதை இந்த 1 hour கிளாஸ்ல நீங்க புரிய வச்சுட்டீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பேச பேச அந்த ஒரு ரீடிங் மைண்டுக்குள்ளே இந்த நீங்க சொன்ன விஷயத்துல எல்லா 200% வந்து நான் நடைமுறையில தான் இருக்கு. ஏன்னா நான் ஒண்ணு நினைப்பேன், அது நடக்காது, அது பண்ண மாட்டேன், அது மனசுலயே வச்சிருப்பேன். பட் என்ன வந்து அதை ஓட்ட பண்ணி நான் பண்ணிட்டே இருப்பேன். பட் இன்னைக்கு நீங்க பேச பேச நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து யோசிச்சு இந்த 21 நாள்ல என்ன நடக்க போகுது அப்படின்றதுல சஸ்பென்ஸ் வந்து அதிகமா இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த 21 நாள்ல நான் வந்து அப்படியே வந்து டபுளா மாற போறேனா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நீங்க இந்த 1 hour கிளாஸ்ல வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் வந்து சும்மா ஏதோ ஒரு கிளாஸ் நினைச்சுதான் உள்ள வந்தேன். பட் ஆனா ஒரு லைஃப் சேஞ்சிங்ன்றத வந்து இன்னைக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஷேரிங். தேங்க்யூ சார். ஆக்சுவலா புவனேஸ்வரி சிஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். காலையில அவங்க சொன்னாங்க, ஆக்சுவலா இது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை அட்டன் பண்றேன். அதுவும் நீங்க அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன்லாம் நீங்க பேசுறீங்களா, அது நமக்கு அப்படியே ஏதோ ஒரு நம்ம மனசே வந்து பேசுற மாதிரி இருக்கு. நீங்க பேசுற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ள பேசாம வெளியில வந்து நம்மளோட மிரர் வச்சு யாரோ பேசுறாங்க, ஏதோ ஒண்ணு சொல்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாராலும் முடியாது, பட் ஆனா எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு சார். ஏன்னா சக்சஸ் வந்து ஐ ஓப்பனிங் நீங்களா தான் இருப்பீங்க அப்படின்றதுக்கு வந்து 200% நான் பிலீவ் பண்ற அளவுக்கு நீங்க நினைச்சிட்டேன். இந்த 21 நாளும் வந்து நீங்க 2 மணி இல்ல 1 மணிக்கு எழுப்புனா கூட எழுந்துற அளவுக்கு வந்து கான்பிடன்ட் வந்து மனசுல வந்து பதிய வச்சிட்டீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம் பிரதர். ரியலா அவங்களுடைய மனசுல பட்டதை நீங்க அப்படியே பேசினதுக்கு ரொம்ப நன்றி. பல நேரங்களில் நாங்க அதுதான் சொல்லுவோம், நாங்க வந்து உங்க மேல் மனதோட பேசுறது இல்ல, உங்களுடைய ஆள் மனதோட பேசுறோம். சரி, அதுதான் நம்ம கத்துக்கிட்டு வந்திருக்கிறோம், அதை தான் நம்ம ட்ரெயின் ஆகி வந்திருக்கிறோம். அது இயல்பா நான் செய்யறது இல்லைங்கிறதா உண்மைங்க. நம்ம சரண்டர் ஆயிட்டோம். இந்த அறிவே நம்மளது இல்லைங்க, இந்த வார்த்தையே நம்மளது இல்ல, நம்மளை அர்ப்பணிச்சா போதும், நிகழ்காலத்துல நாம வச்சுக்கிட்டா போதும். உங்க சிந்தனை, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செயல், எண்ணம், சொல், செயல், இது நேர்கோட்டுல நிகழ்காலத்துல இருந்தா நம்மளுடைய வார்த்தை மந்திரம். எண்ணம், சொல், செயல் நேர்கோட்டுல இருந்தால் நம்மளுடைய வார்த்தை மந்திரம். இது எல்லாருனாலும் முடியும். அவசியம் உங்களை நான் வந்து 21 நாள் வகுப்புல சந்திக்கிறேங்க. நன்றிங்க, சிறப்பு, மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வேற ஏதாவது? வணக்கம். வணக்கம் சிஸ்டர், பேசுங்க. வணக்கம். உண்மையா அந்த அண்ணன் சொல்ல மாதிரிதான் 21 டேஸ்ல நிறைய லைஃப் சேஞ்ச் நடக்கும். ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணி கான்சன்ட்ரேஷனும் அட்டன் பண்ணும். பேருக்கு அட்டன் பண்ணக்கூடாது. இந்த கிளாஸோட இதுவே என்னன்னா, அட்டன் பண்றதோட வார்த்தையை எழுதுறது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் செயல்படுத்தினா மட்டும்தான் சக்சஸ் அடைய முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் 21 டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணேன், வீடியோ ஆஃப் பண்ணிடுவேன், தூங்கிடுவேன், சுத்தமா அட்டன் பண்ணல. இன்னும் 21 டேஸ் உட்காந்து கான்சன்ட்ரேஷனோட அட்டன் பண்ணி எழுதுறது மட்டும் இல்லாம செயல்படுத்துறதுனால என் வாழ்க்கையே மாறி இருக்கு, பிசினஸும் முன்னேறி இருக்கு. எல்லாரும் வாங்க, இப்ப தோணும் 3:30 மணிக்கெல்லாம் எழுந்துடலாம், நாளைக்கு அலாரம் அடிக்கும் போது வேணாம் அப்புறம் போகலான்னு தோணும். அதனால 3:30 மணிக்கு எழுந்து அப்படியே வீடியோ ஆன் பண்ணி உட்காந்து 21 நாள் அட்டன் பண்ணி சொல்றத எல்லாம் அப்படியே செஞ்சீங்கன்னா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். அட்டன் பண்ணா மட்டும் போதும், எழுதுனா மட்டும் போதும்னு நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் வேலை நடக்காது. அண்ணா சொல்ல சொல்ல எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருங்க, உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி, உங்களுடைய பகிர்தலுக்கு நன்றி. எஸ் நாகராஜன் பிரதர், பேசுங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க பிரதர்? உண்மையா இருக்கீங்க, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு பிரதர். அந்த ஏற்கனவே நான் இந்த 21 நாள் பயிற்சியை வந்து உங்ககிட்ட நான் சரண்டர் பண்ணிட்டு 21 நாள் நீங்க சொன்னதை நான் வந்து செஞ்சுட்டே இருந்தேன் பிரதர். அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொழிலில் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ நான் எதிர்பார்க்காத சிலதெல்லாம் வந்து ஒரு மிராக்கலாக நடந்தது அது. ஸோ எல்லாரும் வந்து அதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணும்போது ஸோ ஓகே, நம்ம எந்த அளவுல நம்ம வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டோம். அந்த 21 நாள் ஃபுல்லாக ஃபோக்கஸோட அதை வந்து நம்ம வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணதனுடைய ரிசல்ட்டு தான். ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கிற ஒரு 140 பேர் இதில் இருக்காங்க. ஸோ இதில் கலந்துக்கிட்டுக்கிறவங்களும் 21 நாள் பயிற்சி அட்டன் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஆனால் இதில் வந்திருக்கிறவங்க நாளைக்கு ஆரம்பிக்கிற அந்த 21 நாள் பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்கன்னா இந்த அனுபவத்தை நம்ம சொல்கிறத விட அவங்க அதை அனுபவபூர்வமாக உணரும் போது அது நம்பிக்கையை ரொம்ப ஏற்படுத்தும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால எல்லா சகோதரர்களும் இதை நாளையிலிருந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரொம்ப நன்றி பிரதர். நன்றி 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 நன்றி. தேங்க்யூங்க, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். எஸ் நெக்ஸ்ட்.
ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு, இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் உங்க கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன். கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம், பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க பகிர்ந்துக்கலாங்க. செல்வம் பிரதர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேள்விகள் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது சார். காலையிலேயே உங்களை பத்தி தான் எங்க ஜூம் மீட்டிங்ல நிறைய பேசினாங்க. பெல்டெக்ஸ்ல இருந்து உங்களை பத்தி நிறைய பேசினாங்க. அதனாலதான் நான் அந்த ஆர்வத்துல தான் வந்து இதுல என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தேன். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, பணத்தை நோக்கி ஓடாதீங்க, பணம் உங்களை நோக்கி வரா மாதிரி நீங்க தெளிவாயிருங்க அப்படின்னீங்க. ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். இதெல்லாம் நாங்க பயன்படுத்திக்கணுன்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கோம். எங்க லீடர்ஸும் நிறைய ஆர்வமா இருக்காங்க. இன்னைக்கு உங்களை பத்தி தான் நிறைய டாபிக். இந்த செஷனை நீங்க வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணணுன்ட்டு நிறைய பேர் பெல்டெக்ஸ்ல இருந்து கண்டிப்பா வருவாங்க. இந்த 3 மணி 3:30 மணின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நாங்க 5 மணிக்கு மீட்டிங்ல காலையில அட்டன் பண்றவங்க தான். இன்னும் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி இருந்து நாங்க பண்ணணும். வாழ்க்கையில ஜெயிக்கணுன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் பெல்டெக்ஸ்ல. நிறைய இந்த மாதிரி குழப்ப நிலைகள் நிறைய தெளிவு கொடுத்துட்டீங்க, தீர்வு சொல்லியிருக்கிறீங்க. உண்மையில ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நன்றி. நன்றிங்க. நம்ம வகுப்புல சந்திப்போம். நன்றி. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாங்க. பொதுவாக உங்களுக்கு ஏதாவது சிந்தனை? சார் வணக்கம். ஜோதியோட அம்மா அன்னைக்கு நான் பேசினேன் கிளப் ஹவுஸ்ல. வணக்கம் சிஸ்டர். பேசுங்க. அதாவது நாளைக்கு கலந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? அந்த குரூப் கவிதா மோகன் அவங்களதான் கான்டாக்ட் பண்ணுமா? ஒண்ணு இது நான் 4 மணிக்கு உள்ள வந்துட்டா போதுங்களா? 4 to 5:30. நீங்க இப்ப அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. அந்த குரூப்ல டெய்லி காலையில 3:50க்கு லிங்க் வரும். 4 to 5:30 இல்லைங்களா? எனக்கு வந்து ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட், குழந்தையும் அப்படி. அதனால அந்த ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் தான் மெயினா நான் அட்ரஸ் பண்றேன். எனக்கு அது சரி, அதுல இருந்து வெளியில வரணும். ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. குழந்தையோட ஃபியூச்சர்ங்கிறது என் கையில இல்ல. பட் வி ஆஸ் அ பேரண்ட்ஸ் வி ஆர் ஒர்க்கிங். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அதுதான் என்னோட எய்ம். கண்டிப்பா வந்து கலந்துக்கிறேங்க. நீங்க கேட்டதும் நீங்கள் கேட்காமல் ஆனால் உங்களுக்கு அவசியமாக இருப்பதும் நிச்சயம் அது உங்களை வந்து சேரும். தேங்க்யூங்க. நான் அந்த குரூப்ல கவிதா மோகனை கான்டாக்ட் பண்றேங்க. நன்றி. நன்றி. வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தாலும் முன்வைக்கலாங்க. உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் முன்வைக்கலாம். உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க. ஹலோ 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 வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், நான் ஆனந்தவலி ராஜன் பேசுறேன். வணக்கம் சிஸ்டர், சொல்லுங்க. எனக்கு வந்து அவினாஷியில இருந்து நம்ம மகேஸ்வரி அம்மா தான் எனக்கு வந்து உங்களை பத்தி சொன்னாங்க. எனக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அம்மா நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், நீங்க எதிர்பார்க்க சக்சஸ்ஃபுல் லீடர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் இதை கவனிச்சுட்டு நான் உங்களோட நாளைக்கு பயணிக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கேன். கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். என் பேர் ஷேக் சார். அனைவருக்கும், ஜூம்ல இருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் சார். நான் ஒரு பயிற்சியாளராக இருக்கிறேன். என்னுடைய குரு திரு ஹரிபாபு அவர்கள் அந்த குழுல இருந்து, பெல்டெக்ஸ் குழுல இருந்து பேசுறேன் சார். அறிமுகம் படுத்தினவங்க சகோதரி புவனேஸ்வரி அவங்க. நிறைய வகுப்புகள் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனா இந்த சிந்தனை, சொல், செயல் இது ஒரு கோஇன்சிடென்ஸ் லைன்ல யூனிவர்ஸ்ல நம்மை எப்படி தயார்படுத்தி இயற்கைக்கு ரொம்ப வெறும் நெருக்கமாக நம் வாழ்க்கையில எப்படி பயணிக்கிறது, அந்த அம்சத்தை வந்து இதுக்கு முன்னாடி எங்க குருநாதர் ஏற்படுத்தி கொடுத்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோம், ஜெயதேவ் சர்மா குருஜி. அதுக்கு அடுத்து உங்களுடைய செஷன் சார். இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல நாங்க கலந்துட்டோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி. ஸோ தொடர்ந்து இந்த 21 நாள் வந்து எங்களுடைய வாழ்க்கை
எவ்விதமாய் திசை திருப்பமோ என்ற அந்த உற்சாகத்துடன் ஆர்வமுடன் நாங்கள் அனைவரும் காத்திருக்கிறோம் சார். கண்டிப்பாக கலந்து கொள்வோம். உங்களோட நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்பி அதற்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த நம்பிக்கையோடு நாளை சந்திப்போம் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. உங்கள் பதிவுக்கு நன்றி. வணக்கம் சார், ரவிச்சந்திரன் பேசுகிறேன் சார். இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு காலையில் தான் ஜூம் மீட்டிங்கில் பார்த்தேன் சார். மேடம் சொல்லியிருந்தாங்க, புவனேஸ்வரி மேடம். அதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நாளைக்கு காலையில் கலந்துக்கிறோம். இந்த கிளாஸ் மேடம் லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. நாங்க அந்த சாட் பாக்ஸ்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு லிங்க் பண்ணுவாங்க. நீங்க கவிதா அந்த லிங்கையே அந்த சாட் பாக்ஸ் போட முடியும் பாருங்க. நம்மளுடைய அந்த லிங்கையே அந்த சாட் பாக்ஸ் நாங்க இந்த சாட் பாக்ஸ்லயே போடுறோங்க, அந்த லிங்க் சரி சார். வேற கேள்விங்க? வேற ஏதாவது கேள்வி இருக்குங்க சார்? வணக்கம், சொல்லுங்க பிரதர். என் பேர் ஆனந்த் சார், நான் சென்னையில இருக்கேங்க சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க பிரதர். எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, என் பையன் வந்து ஒரு 63 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க போனானே தெரியல. சரிங்க. இப்போ இது எப்படி எனக்கு இந்த பிரச்சனையை எப்படி நம்ம தீர்க்கிறது அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அதுதான் ஒரு கேள்வியா இருக்கு. நீங்க கேமரா ஆன் பண்ணி பேச முடியுமா? ஓகேங்க. கேக்குதுங்களா? ரைட். ஒரே ஓகே. இப்ப கேளுங்க பிரதர், சொல்லுங்க. ஒரு ஜனவரி 31. சரிங்க. ஜனவரி 31 போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு காலையில கிளம்புனா, அவன் பாத்தீங்கன்னா அவன் நார்மலா ஸ்கூலுக்கு போறான்னு நினைச்சவன் பாத்தீங்கன்னா அவன் வீட்டை விட்டு போயிட்டான். 11வது படிக்கிறாயா. சரி. இப்போ இது வரைக்கும் எங்க இருக்கான் என்ன 29 பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்ததா எங்களுக்கு ஒரு போன் வந்தது. அவன் இங்க நம்ம ஆந்திரா கிட்ட வந்து சைக்கிள்ல போயிட்டு அங்க சைக்கிளை விட்டுட்டு ட்ரெயின்ல ஏறி கோயம்புத்தூர் போய் அங்க ஒரு 10-15 நாள் இருந்ததா நம்மளுக்கு போன் வந்தது. அவன் இருந்த இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து சொல்றாங்க அவன் இங்கதான் இருந்தான் அப்படின்ட்டு. நீங்க வந்து அவன் காணோன்ட்டு ஒரு வீடியோ போட்டீங்க, அந்த வீடியோவை பார்த்துட்டு அவன் இங்க இருந்து கிளம்பிட்டான் அப்படின்ட்டு சொல்றாங்க அந்த இருக்கவங்க. இப்போ எங்க இருக்கான் என்ன பண்றான்றது நம்மளுக்கு தெரியலைங்க. சரி. இப்போ இதுல இத வந்து இவரை கண்டுபிடிக்கிறதுல நீங்க ரொம்ப தீவிரமா இருக்கீங்களா? ஆமா, என் பையனாச்சே. அதான் ரொம்ப தீவிரமா இருக்கீங்களாங்கிறதா என் கேள்வி. இதை கண்டுபிடிக்கிறதுல நீங்க ரொம்ப தீவிரமா இருக்கீங்க. ஆமாங்க. அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்க. சந்திக்க சொல்லி உங்களுக்கு தகவல் வந்ததா? என்னை வந்து சந்திங்கன்னு உங்களுக்கு ஒரு தகவல் வந்ததுங்களா? ஆமாங்கய்யா, மகாலட்சுமி அக்கா சொன்னாங்கய்யா. ஏன் வரல நீங்க? அன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. அதுதான் நான் கேட்டேன். இத நீங்க இதுல உங்களுக்கு முழுமையான தீவிரம் இருக்கான்னு நான் கேட்டேன். ஓகே ஓகே. உங்க பிரச்சனை உண்மையிலே எனக்கும் புரியுது. ஒரு மகன் தன்னிடம் இல்ல, அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கிற ஒரு வேதனை இருக்கு. அந்த வேதனையிலிருந்து நான் மீள்வதற்கு நிறைய முயற்சி பண்றேன். ஆனால் அதை சரியான அணுகுமுறையில நான் செய்கிறேனா அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பு நாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க பிரதர். உங்க பிரச்சனையில உங்க மகன் உங்களை விட்டு விலகவில்லை, உங்க மகன் உங்களை விட்டு பிரிஞ்சு போகல. நீங்க ஏற்கனவே மனதளவுல உணர்வளவுல அவனை விட்டு விலகி இருந்தத அவன் இப்ப நடைமுறைப்படுத்திட்டான், அவ்வளவுதான். உங்க மகனை விட்டு நீங்க ஏற்கனவே உணர்வு அளவுல அடிப்படையில நீங்க விலகி இருந்தத அவன் நடைமுறைப்படுத்தினான். இப்போ உங்க மகன் உங்களை விட்டு பிரியல. அவர் ஜனவரியில
29ஆம் தேதி வீட்டை விட்டு போனாருங்கிறது தானே உங்க ஸ்டேட்மெண்ட். ஆமாங்க. அவர் ஜனவரியில வீட்டை விட்டு போனாருங்கிறத விட அதற்கு முன்னாடியே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே அவர் மனதளவுல உங்களை விட்டு விலகிட்டார். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன். ஜனவரி 29க்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் உங்களை விட்டு மனதளவில் விலகி விட்டார். ஆனா அதுக்கு நம்ம எதுவுமே காரணமான்ற மாதிரி தெரியலைங்க. அது புரிதல் இல்லைங்க, நான் அதான் சொல்ல வரேன். நமக்கு பிரச்சனை ஏற்படும் போது நாம இருக்கிற மனநிலையில இருந்து அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுங்க. பிரச்சனை ஏற்படும் போது என்ன மனநிலையில இருந்தோமோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மனநிலையில் ஒரு மாற்றம் வேணுங்க. அந்த மனநிலையில் தெளிவு வந்தா தான் நீங்க அந்த பிரச்சனையில இருந்து தீர்க்க முடியும். நீ ஒரே மனநிலையில இருந்து பிரச்சனையை தீர்க்கவே முடியாதுங்க. பிரச்சனை அந்த மனநிலையில இருக்கிறதுனால தானே பிரச்சனை. அந்த பிரச்சனையில கொஞ்சம் முன்னேற்றம் ஆனா தானே நீங்க அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதனால இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்குள்ளதான் இருக்குது. அவர் கிடைக்கிறதும் அவரை நீங்க தேடுறதும் உங்களோட ஒரு தீர்க்கமான இன்னும் முறையான சரியான அணுகுமுறை இல்லை, அவ்வளவுதான். இந்த அணுகுமுறையை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க நேர்ல சந்திக்கும் போது அதை சொல்ல முடியுங்கிறத நாங்களும் சொன்னோம். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம். நீங்க தான் அதை மிஸ் பண்ண. அதைத்தான் நான் கேட்டேன், தீவிரம் இருக்கிறதா? நமக்கு என்ன வேணும் என்பதில் தீவிரம் தான் இந்த இயற்கை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தோம். உங்களுக்கு எப்பவுமே இந்த இயற்கை பிரச்சனை கொடுக்கறது இல்லைங்க, உங்களை கத்துக்க சொல்லி வாய்ப்பு கொடுக்குதுங்க. இந்த இயற்கை உங்களுக்கு எந்த வலியையோ வேதனையோ உங்களை சிரமப்படுத்தணும்னு இந்த இயற்கைக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. உங்களை ஏதோ ஒண்ணு கத்துக்க வைக்குது, ஏதோ ஒண்ணு உணர சொல்லுது. இதை உணர்ந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். என் மகன் மனம் உடைவதற்கு நாம் என்னவாக காரணமாக இருந்தோம் அல்லது எந்த மாதிரியான சம்பவம் இருந்தது அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அது உண்மை. இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டியது, அந்த உயிர் எங்க இருந்தாலும் பசி இல்லாமல் நீங்க அது சத்திய பாதையில உடல் ஒழுக்கத்தோடும் மன ஒழுக்கத்தோடும் இருக்கணும். அதற்குண்டான எல்லா நிலைகளையும் நான் என்னை தயார்படுத்திக்க தயாராயிட்டேன்னு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க 2 பேரும். மத்தத நான் இன்னும் கூடுதலா பேசணும்னா நீங்க என்னை நேர்ல சொல்லுங்க. சரிங்க, நிச்சயமா. ஏன்னா இயற்கை வாய்ப்பு கொடுக்குங்க, கொடுத்துருச்சு. அப்ப நீங்க அதை பயன்படுத்துங்க. தீவிரம் குறைவா இருக்குது, தீவிரத்தை அதிகப்படுத்து. சரிங்க. தீவிரத்தை அதிகப்படுத்துங்க, பையன் கிடைச்சிருவான். சரிங்க. தீவிரம் குறைவாக இருக்குது. சரிங்க. சரிங்க. வேற கேள்வி இருக்குங்களா? திருப்பதி பிரதர் பேசுங்க, நீங்க பிளேவே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். என் பேர் வணக்கம். குண்டபுண்ணில இருந்து பேசுறேன் சார். வணக்கம். பேசுறேன் சார். காலையில மேடம் புவனேஸ்வரி மேடம் சொன்னாங்க சார், உங்களை பத்தி தான் ஒரு 20 நிமிஷம் மீட்டிங்ல ஒரு 400 பேர் பேசியிருந்தாங்க. இப்போ பிஸ்னஸ் எல்லாம் நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் சார், எல்லாத்திலுமே ஜெயிச்சிருக்கேன். எனக்கு 45 வயசு ஆக போகுது. இப்போ இந்த பெல்டெக்ஸ்ல என்னால் எல்லாம் போய் பேசுறேன், எல்லாத்தையுமே செய்யறேன், எல்லாத்தையுமே பண்றேன், வரேன்றாங்க. எதனால நான் ஃபெயிலர் ஸ்டக் ஆகி நிக்கிறேன்னு எனக்கு தெரியல சார். இந்த பிஸ்னஸ்ல ஃபெயிலர் ஆகிறேன் சார். எல்லாத்தையுமே சாதிக்கணுன்ற ஃபுல் டைம் ஒதுக்குறேன். டைமிங்லாம் ஃபாலோ பண்ணுவேன் சார் கரெக்டா. எந்த வெடிக்காலம் எழுந்துக்கிறது இப்போ இல்லை சார். ஒரு 20 வருஷமா நான் 4 மணிக்கு எழுந்துப்பேன் சார். நைட்டு படுக்கும்போது தான் லேட்டாக தான் படுப்பேன். ஒர்க்கை ஜாலியெல்லாம் சுத்த மாட்டேன், பிஸ்னஸ் ரீதியாக தான் இருப்பேன். அப்படி இருந்து இந்த பிஸ்னஸில் இந்த பெல்டெக்ஸில் என்னால் பெரிய அளவில் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் மீட் பண்ணுற கிளைண்ட் எல்லாம் நல்ல ஹெவியான அதுதான் பவர்ஃபுல்லான ஆளுங்க. ஆனால் என்னால் அவங்கள இதுக்குள்ளே இழுக்க முடியல சார். என்ன மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க வகுப்புல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இல்லை சார், இப்போதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். மேடம் புவனேஸ்வரி மேடம் பேசவும் சார்லாம் காலையில் சொல்லியிருந்தாங்க. ஏதாச்சும் பேசும்போது வெளியே பேசும்போது தைரியமா பேசுறேன். நீங்க வகுப்புக்கு வர்றீங்களா வரப்போறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் குறிப்பு மட்டும் சொல்லலாமா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்லலாமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், நீங்க எது சொன்னாலுங்க. இப்போ நீங்க திருப்பதி தானே? ஆமா சார். நீங்க திருப்பதியா? ஆமா சார்.
என் கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. நீங்க திருப்பதியா? திருப்பதி தான் சார். நீங்க திருப்பதியா பிரதர்? என் பேர் திருப்பதி சார். சூப்பர். இப்ப என்ன சொன்னீங்க? நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன ஆன்சர் பண்ணீங்க? ஆமா சார், ஆமா சார் அண்ணன். ஃபர்ஸ்ட்ல 2வது 3வது தடவை என் பேர் திருப்பதின்னு சொன்னேன் சார். இப்ப என்ன நினைச்சீங்க நீங்க? நான் என்ன கேட்டவங்கள நீங்க திருப்பதியான்னு கேட்டேன். ஆமா ஆமா சார். நீங்க என்ன கேட்க நினைச்சுக்கிட்டீங்க? நான் உங்க பேரை தான் கேட்கறேன்னு நினைச்சுக்கிட்டீங்க நீங்க. ஆமா ஆமா. ஆனா நான் என்ன கேட்டேன், நீங்க திருப்பதியான்னு கேட்டேன். அது கேட்கும்போது தான் என் மனசுக்கு வந்து அது கிளியர் ஆயிட்டு என் பேர் திருப்பதின்னு சொன்னேன் சார். அப்போ இவ்வளவு நாளா பிசினஸ் பண்ணீங்க, பெல்டெக்ஸ்ல நீங்க ஏன் இன்னும் ஜெயிக்கலன்னா, அவங்க என்ன கேக்குறாங்களோ அவங்க கேட்கறது ஒண்ணு, நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒண்ணு. ரொம்ப சிம்பிள். அவங்க சொன்னாங்கன்னா இததான் கேக்குறாங்கன்னு நீங்க ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் மனநிலையில இருக்கிறீங்க திருப்பதி, வேற ஒண்ணுமே இல்லை சார். நீங்க அத ரொம்ப ரொம்ப எப்பவுமே ஆல்வேஸ் ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் மனநிலையில இருக்கிறீங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? உங்க லைஃப்ல குடும்பத்துல எத்தனை பேர்? எங்க அம்மா, மனைவி, 3 மகள்கள் சார். 3 பொண்ணு சார். ஒரு அண்ணன் பையன் சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருக்கான். சரி. எப்பவுமே உங்களுடைய சுபாவமே எப்படி தெரியுங்களா? யாராவது ஒண்ணு சொல்ல வந்தா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அதை உள்ளுணர்ந்து அதை செய்யணும்னு நினைக்கிற ஆளு நீங்க. அவங்க கேட்டு செய்யக்கூடாது, கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சிடணும். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே என்ன நினைக்கிறாங்கிறத செஞ்சிடணுங்கிற ஒரு வேகம் இருக்குது உங்ககிட்ட. இருக்கா இல்லையா திருப்பதி சார்? ஹலோ. எல்லாத்திலுமே நம்பர் 1 வரணும்னு அந்த ஆசை இருக்கு சார். இல்ல எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்கணுங்கிறது ஒண்ணுங்க. உங்க கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களோ நினைக்கிறதுக்கு முன்னாடி அதை நாம் செயல்படுத்தணுங்கிற ஒரு உத்வேகம் இருக்கு உங்ககிட்ட. இருக்கா இல்லையா? இருக்கு சார். எல்லாத்தையுமே முன்கூட்டியே செஞ்சிடுவேன் சார். இத தொழிலையும் நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க. ஆமா சார். புரியுதுங்களா? இப்ப என்ன பண்றீங்க? புதுசா ஒருத்தர் போய் பார்க்க போறீங்க. புதுசா போய் பார்க்க போகும்போது அவரு 2வது கேள்வி எந்த கேள்விதான் கேட்பாருன்னு நீங்க தயாரா போறீங்க. அவரு 2வது கேள்வி எந்த கேட்டாலும் நீங்க 2வது நீங்க என்ன பதில நினைச்சீங்களோ அதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அங்க கரெக்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு 10 ஆன்சரை மனப்பாடம் பண்ணிட்டு போறீங்க. அவரு கேட்கிற கேள்வி உங்க லிஸ்ட்லயே இல்ல. ஆனா நீங்க தெரிஞ்ச 10 ஆன்சரை தான் சொல்றீங்க. ஓகே சார். அந்த இடத்தை நீங்க கரெக்ட் பண்ணணும். சரிங்க சார். அப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்க ஜெயிக்கிறது. இனிமே நீங்க பேசாமையே ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். போய் பாக்குற வாடிக்கையாளர்கிட்ட நீங்க பேசவே வேண்டாம். சரிங்க சார். பேசாமையே ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். உங்க வாழ்வியல் முறை, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அணுகுமுறையிலேயே நீங்க ஜெயிச்சிடலாம். இப்ப எதுக்கு போறீங்க ஒரு கிளைண்ட் கிட்ட? எதுக்கு போறீங்க? பிசினஸ் கோசம் போறோம் சார். பிசினஸ்க்குள்ள அவங்க வரணும். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு ஒருத்தரை சந்திக்க போறீங்க? இந்த பெல்டெக்ஸ்ல அவங்கள கொண்டுட்டு வரணும், என் டீம்ல கொண்டுட்டு வரணும்னு போறேன் சார். அந்த மோட்டிவ்ல போறேன் சார். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு நீங்க அவங்களை சந்திக்க போறீங்க? ஏன்னா இந்த பெல்டெக்ஸ் பத்தி எடுத்து சொல்லி இந்த பெல்டெக்ஸ்ல அவங்கள கூட்டு வரணும், இந்த டீம்ல உள்ள வரணும். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு அவங்கள சந்திக்க போறீங்க? இப்போ என்ன நடக்குது? நான் ஒரே கேள்வி திருப்பி கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது. ஓ, நான் சொல்ற பதில் தப்பான பதில் போல இருக்கு அப்படின்னு நீங்க பதில மாத்துறீங்க. கரெக்டா? ஆமா சார். இப்போ நான் திருப்பதியா இருந்தா, என்னுடைய பெயர் திருப்பதியா இருந்தா, தெளிவா சொல்றேன், என்னுடைய பெயர் திருப்பதியா இருந்தா எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த நிறுவனம் எப்படி உதவி செய்யுச்சு, என்னுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறுச்சோ அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் ஒரு உதவியாக இருக்கலாமோங்கிறதுக்காக நான் அவரை பார்க்க போறேன். எப்படி? ஓகே சார். வித்தியாசம் இருக்கா நீங்க சொன்ன பதிலுக்கும் நான் சொல்ற பதிலுக்கும்? ஆமா சார். எப்பெல்லாம் நீங்க டீமுக்குள்ள கொண்டு வரலாம்னு போறீங்களோ அப்பெல்லாம் பிசினஸ் நடக்காது. எப்பெல்லாம் அவரை உள்ள சேர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் பிசினஸ் நடக்காது. எப்பெல்லாம் நான் சம்பாரிச்சத, நான் உணர்ந்தத அவரும் சம்பாதிக்கட்டும், அவரும் உணரட்டும்ங்கிறது அவருக்கு நான் உதவி செய்ய போறேன்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க போறதுக்கு முன்னாடியே அவர் உங்ககிட்ட பிசினஸ் சைன் பண்றது ரெடி ஆயிடுவாருங்க. ஓகே சார். ஓகே சார். இனிமேல் அது பிரகாரம் அதானங்க உண்மை. உண்மைதான் சார். அப்ப போய் நீங்க
பணம் உட்கார்ந்தே சம்பாதிக்கலாங்க, வேலையே செய்யாம சம்பாதிக்கலாங்க. நீங்க பணத்தை போட்டீங்கன்னா பணம், இதெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் ரூல்ட் அவுட். ஓகே இந்த சார். வார்த்தைகளை தயவு செஞ்சு பேசாதீங்க. ஓகே சார். என்ன பேசலாம்? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து என்னுடைய நிலை மாறியது. ஓகே இந்த சார். அனுபவத்தை நான் உங்க கூட பகிர்ந்துக்கு வந்திருக்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு எடுத்துக்கங்க. இல்லைன்னா நான் வேற வேலையை பாக்குறேன்னு சொல்லி பாருங்க. ஐயா ஓகே சார். எப்படியாவது வாங்கிருங்க, ஐயா எப்படியாவது பண்ணிருங்கன்னா ஒருத்தரும் வாங்க. ஓகே சார். ஓகே சார். இன்னும் 21 நாள்ல நிறைய இருக்கு. இது சின்ன ட்ரெய்லர் தான். நான் அட்டன் பண்ணிடுறேன் சார் காலையில இருந்து. அந்த லிங்க் எப்படி சார், எப்படி யார் மூலமா சார் வாங்கணும்? இந்த குரூப்லயே அந்த லிங்க் இருக்குங்க, அதை நீங்க கிளிக் பண்ணி. ஓகே சார். மெயில் அனுப்பிச்சிருக்கேன், அதுலயே இருக்கா சார்? ஆமாங்க, சாட் பாக்ஸ்ல இருக்கு. உங்க ரெஃபர் பண்றவங்க கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய 1.5 மணி நேரத்தை நீங்கள் அனைவரும் இங்க ஒதுக்கியதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிறைவாக யாராவது பேச விரும்புறீங்களா? ஐயா வணக்கங்க, இனிய மாலை வணக்கங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் பிரதர், வணக்கம் ஐயா. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. நானு இப்பதான் ஒரு பாராட்டு விழா நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து பாத்திரலாம், மக்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்களையும் பார்த்து இதா இருக்குங்கிறதுனால உள்ள வந்தேன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றிங்க. நம்ம உறவுகள் அனைவருக்குமே வந்து என்னைய நிறைய பேத்துக்கு தெரியாது, புதுசா நிறைய இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து கவிதாமா, சாந்திமா இன்னும் நிறைய இருக்காங்க. நான் வந்து ஐயாவோட முதல் தொண்டன், முதல் சிஷியன். இப்ப நான் வந்து ஈரோடுங்க. என்னோட பேர் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன், அக்ரி பிளஸ்ங்க. உள்ளபடியே வந்து ஐயா மியூட் ஆயிடுச்சுங்கய்யா. ஐயா மியூட் ஆயிடுச்சு. ஐயா மியூட் விழுந்துருச்சு. அதான் போன் இருக்குங்க, இதா இருக்கு. இப்ப என்னன்னா, சார் திருப்பதி சார் கூட பேசுனாங்க, சக்சஸ் ஆகலாம் இது இல்லைன்ட்டு. அதையும் பேச விரும்பலைங்க. ஐயாவோட அத்தனை செஷன்லயும் கலந்துக்குங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை கண்டிப்பா செய்யுங்க. நிச்சயமா வந்து வாழ்க்கையில வந்து நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்க குடும்பமும் நல்லா இருக்கலாம், இந்த சமுதாயமும் நல்லா இருக்கலாங்க. இது வந்து 100% வந்து என்னை எப்போதுமே குழந்தைன்னு சொல்லுவாங்க, முதல் சிஷியன்னு சொல்லுவாங்க. உள்ளபடியே வந்து நான் ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கேன். இப்ப கூட ஒரு பாராட்டு விழா இப்ப 7:30 மணிக்குங்க ஸ்டார்ட் ஆகுது, அந்த இதுல தான் இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா 9 மணிக்கு 9:30 மணிக்கு என்னது முடியுது. அடுத்து காலையில பாத்தீங்கன்னா 3:55க்கு ட்ரெயினுங்க. காட்பாடி 7:55க்கு போயிடும். 8 மணிக்கு அங்க ரிசீவ் பண்றாங்க கார்ல. 8:30 மணிக்கு ஒரு அக்ஷயா ஹோட்டல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. 9 மணிக்கு ஒரு தோட்டத்துக்கு போறோம். 1 to 1:15க்கு முடியுதுங்க. மறுபடியும் 3 மணிக்கு மறுபடியும் ட்ரெயினுக்கு கொண்டாந்து விடுறாங்க. இது மாதிரி டைம் ஷெட்யூல் படி நடந்துட்டு இருக்குங்க. இது 4 வருஷத்துக்கு முன்னால ஐயாவோட மீட்டிங்ல இருக்கும்போது டைம் ஷெட்யூல் பண்ணுன்னு இப்ப உங்களுக்கு அந்த ட்ரைனிங்ல எல்லாம் வருங்க. நாளைக்கு வந்து காலையில 6 to 7 என்ன பண்ணணும், 8 to 9 என்ன பண்ணணும்னு சொல்லும்போது நானே அட ஏங்க இப்ப இதா இருக்கு, எவனாவது கூப்பிட்டாதாங்க, எந்த விவசாயாவது கூப்பிட்டாதானே வந்து போக முடியும், இல்லைன்னா சும்மா போனை பரட்டிக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்னு நான் சொன்ன ஆளு. அது வந்து எப்படி டைம் செட்டில் பண்ண முடியும், நாளைக்கு என்ன, நாளானிக்கு என்ன, அடுத்த நாள் என்னங்கிறது யாராவது வேலை கொடுத்தாதானே செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை ஓப்பனா சொன்ன ஆளு. கவிதாவுக்குலாம் நல்லாவே தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 7 நாளைக்கு அப்பாயின்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கேன். ஐயாவுக்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நான் இருக்கேங்கிறத பெருமையா சொல்லிக்கிறேங்க. ஐயாவே ஈரோடு வந்தாங்கன்னா வந்து இப்படி வர்றேன்னு சொன்னாங்கன்னா அவங்க மீட்டிங் முடியறதுக்குள்ள நான் எங்கேயாவது இருந்து அடிச்சு பிடிச்சு வந்து ஐயாவை பார்த்துட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ஐயாவை சென்ட் ஆஃப் பண்ணி விட்டு டிரைவரை போட்டு போயிட்டு பத்திரமா போவாங்க. காலையில ஏன்னா 3:30 மணிக்கு ஏந்திரிக்கணும், இவரே ஓட்டிட்டு போகக்கூடாதுங்கிறதுனால டிரைவரை போட்டு கொண்டு போய் இறக்கி விட்டு வாங்குங்கிற அளவுக்கு இருக்கேன். இது 100% இல்லைங்க, 200% சக்சஸ் ஆன ஒரு நபர்ல முதல் ஆளு நானு. அதனால இதை வந்து கம்பல்சரியா செய்யுங்க. இது வந்து இது இன்னொரு இது என்னன்னா, அந்த பணம் வந்து 999 ரூபா இதெல்லாம் வந்து 50,000, 1 லட்சம், 2 லட்சம் இல்லைங்க, எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். அது இதே பார்க்க வேண்டாங்க. நிறைய பேர் இந்த அமௌண்ட் கட்டுறதுக்கு கூட யோசனை பண்ணலாங்க. நம்ம உறவுகளே வந்து எத்தனை பேர் வந்து கட்டுறதுக்கு முடியாம இருந்தவங்க எல்லாம் கூட இருக்காங்க. பட் வந்து அது செய்யுங்க, 100% செய்யுங்க. என்ன சொல்றாங்களோ அத்தனையுமே செய்யுங்க. காலையில 3:15க்கு ஏந்திரிச்சு வந்து முதல் இதை வந்து போனை ஓபன் பண்ணி ஜூமை ஓபன் பண்ணி உட்கார முதல் ஆள் நான் தாங்க.
அப்படியெல்லாம் இருந்தா இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கிறோம். சொல்றதை அத்தனையும் கடைபிடிச்சீங்கன்னா கம்பல்சரியா வந்து நிச்சயமா நல்ல ஒரு மேன்மையா இருக்குங்க. நாம மட்டும் இல்லாம இந்த சமுதாயமும் வந்து நல்ல ஒரு இதா கொடுக்க முடியும். அக்கௌண்ட்ல வந்து பணமழை பொழியும். வீட்லயும் வந்து சந்தோஷம் வந்து மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுங்க. இது 100% உண்மைங்கிறதுக்கு நானே ஒரு சாட்சி. ஐயா கூட நான் வந்து வெளிநாட்டுக்கு போக முடியல, நான் போயிட்டு வந்துட்டேன். சாந்திமா வீட்டுக்கு மலேசியாலாம் சொல்லிட்டே இருந்தோம். அந்த முயற்சி பயிற்சி வெற்றி 100% நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி நன்றி. இவர் வந்துங்க நாங்க எப்பவும் குழந்தைன்னு சொல்லுவோங்க இவரை. நம்மளுடைய எங்க நிகழ்ச்சி நடந்தாலும் இவர் வந்துருவாரு. முதல்ல ஆரம்பத்துல ஒரு டையிங் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தவருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருமானத்துல கொஞ்சம் தடை ஏற்பட்டு ஒரு விரக்தியில இருந்தாரு. நம்ம ஒரு வகுப்புக்கு வரும்போது இந்த தொழில்ல, இந்த அக்ரியில இந்த மர கண்ணுகள் இதெல்லாம் கொடுத்து ஒரு வருமானத்தை ஈட்ட முடியுமான்னு ஒரு கேள்வியில இருந்தாருங்க. எப்படி ஒரு டையிங் தொழில் ஒரு சிறப்பா இருந்தாரோ இன்னைக்கும் பாக்கெட்ல புது நோட்டோட சுத்துறாளுங்க. இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை வந்து வேற மாதிரி மாறி ரொம்ப அற்புதமான ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. திருவண்ணாமலையில ஒரு 5 ஏக்கர் இடம் வாங்கி 7 ஏக்கர் வாங்கியிருக்கோம். இப்ப ஞான குருகுல சஞ்சீவனத்துக்குமே ஒரு 5 ஏக்கர் மினிமம் 5 ஏக்கர் வாங்கி அதை வந்து நீங்க எல்லாருமே அங்க வந்து தங்கணும், இயற்கை சூழல்ல இருக்கணும், சுத்திலும் மரங்கள் இருக்கும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மயில் விளையாடும், அந்த பக்கம் வாத்து விளையாடும், இந்த பக்கம் கோழி விளையாடும். நீங்க வந்து தியானம் பண்றதுக்கு வந்து எந்த நேரமும் வந்து ஒரு குளுகுளுப்பான சூழ்நிலையில இது பாத்தீங்கன்னா அந்த கட்டுறதே கூட சிமெண்ட்ல கட்டுறது இல்லைங்க, மண்ணிலேயே கட்டக்கூடிய அந்த இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் அடுத்த ஒரு அச்சீவ்ல இருந்துட்டு இருக்குங்க. ஐயா நினைக்கிறதுக்கு மேல நான் நினைச்சு வச்சிருக்கேன். இது வந்து சாத்தியப்படும். ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கூட வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க. இதுல வந்து நம்ம பிறவிங்கிறது வந்து தலையெழுத்து மாத்த முடியுங்கிறது 100% பண்ண முடியுங்க. அதனால அவசியம் வாங்க, எல்லாருமே கலந்துக்குங்க. கலந்துக்கிறது மட்டும் இல்லாம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதை பண்ணீங்கன்னா 100% சக்சஸ்ங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாராட்டு விழாக்கு நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்புடன். நன்றி. நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. தேங்க்யூ. வணக்கம் பிரதர். வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம் சிஸ்டர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க குருஜி? ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்ககிட்ட பேசி. பூஸ்ட் எல்லாம் இறங்கிடுச்சு குருஜி. அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் குருஜி, நல்லா இருக்கேன். இல்ல இதுல வந்து ஒரு 140 பேருக்கு மேல இருக்காங்க. நான் மலேசியால இருந்தே எங்களுக்கு அவ்வளவு பெரிய பூஸ்டரை கொடுத்தீங்க நீங்க. பக்கத்துல இருக்காங்க, இன்னும் வேகமா வருவாங்க. எல்லாம் கண்டிப்பா கலந்துக்குங்க. ஏன்னா அனுபவப்பட்ட எங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அங்க வந்து உங்க கூட இருந்து அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நாட்கள் குறிச்சு உங்க கூட இருந்தது வந்து. அப்புறம் எனக்கு வீடே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வீடே அமைஞ்சிச்சு எனக்கு. இப்ப ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு குறிச்சி. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். கடன் இருந்தா கொஞ்சம் உடம்பு முடியாம போயிட்டாரு. கவிதாக்கு தெரியும். சரி சரி. அதனாலதான் கொஞ்ச நாள் கிளாஸ் என்னால அட்டெண்ட் பண்ண முடியல குருஜி. சரி, நீங்க பாருங்க, அவரை என்கிட்ட ஒரு வீடியோ கால்ல பேச வைக்க முடியுமா பாருங்க. கண்டிப்பா நான் ஒரு இது பண்றேன். நீங்க கண்டிப்பா அவர்கிட்ட பேசலாம் குருஜி. ஏன்னா நீங்க பேசலாம்னு சொன்னீங்க, கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. 3 மாசம் ஆயிடுச்சு குருஜி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனுப்பி சொல்லியிருப்பாங்க. எனக்கு சுமைகள் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதான் இல்ல, நானும் பேச சொல்லிதான் சொன்னேன். நீங்க வீடியோ கால்ல பேச வைங்க சிஸ்டர், நான் பேசுறேன். கண்டிப்பா நாங்க அவங்க மிஸ்ஸஸ் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நான் பேச வைக்கிறேன். ஜெயில வந்து ஜூன் முடிச்சிருவாரு அவரோட எஜுகேஷன். வெரி குட், வாழ்த்துக்கள். முடிச்சிருவாரு. ஏன்னா அடுத்தது மறுபடியும் அவரை கூட்டிக்கிட்டு அவங்களை வந்து பாக்கணும்ன்ற ஒரு இது இருக்குது குருஜி. கண்டிப்பா வரணும் உங்களுக்கு. நிச்சயமா சந்திக்கலாம். அப்பா விஸ்வநாத அப்பா சொன்ன மாதிரி அந்த இயற்கை காட்சியோட அங்க போய் இருக்கணும். ரொம்ப நன்றி குருஜி. நன்றிமா, நன்றிமா. எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க. விரைவில் மறுபடியும் குருஜியை கூட்டிட்டு மலேசியா வரோம். கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா வாங்க. பெரிய வீட்டுக்கு போயிருவேன். கண்டிப்பா வாங்க, அம்மாவும் கூப்பிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பார்க்கறது. சம்பத் பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம். என் பேர் சம்பத் குமாருங்க. நான் ஒரு சிவில் இன்ஜினியர், ரொட்டேரியன், குருவன்பேட்டில் இருக்கேன். ஞான சஞ்சீவன குருகுலத்துல ஒரு 2.5 வருடமா பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா?
ஏன்னா நிறைய இப்போ ஒரு பிரதர் சொன்னார் இல்லையா, நமக்கு வந்து பிசினஸ் ஆகல, அது பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சார் இல்லைங்களா. அதாவது என்னோட பேரே ஹாப்பி சம்பத்னு வச்சிருப்பேன். அதாவது பணம் சம்பாரிச்சா சந்தோஷமா இருக்கலாம், பணம் சேரும் அப்படிங்கிறத விட பணம் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், நிறைய ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள இருக்கும். நீங்க ஹாப்பியா இருந்தா தான் சம்பாதிக்க முடியுங்கிறது கத்துக் கொடுத்து வந்து சசி பிரதர். ஆனா நிறைய விஷயங்கள், நிறைய வாழ்க்கையில மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. மிராக்கிள் தான் சொல்லணும். பட் என்ன அப்படின்னா எல்லாமே நமக்குள்ள இருக்கு, அதை அப்படியே தூண்டி விடுவாரு. இப்போ சிஸ்டர் ஒருத்தர் கூட வந்தாங்க இல்லையா, தான் பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் பயமா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி ஒரு நான் சொன்னாங்களோ அதேதான், தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து வெளிப்படுத்துறது தன்மை. இந்த 21 நாள் அற்புதங்கள் வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க. இந்த கிளாஸ் அட்டன் பண்றேன் நானு, அட்டன் பண்ணுங்க. வேற நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க. அதாவது நம்ம சொன்னா கொஞ்சம் ஒரு ஓவரா சொல்ற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள், நிறைய மிராக்கள், நிறைய விஷயங்கள் என் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 4.5 CR பக்கம் என் கையில ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா, அது வந்து அன்னைக்கு எனக்கு ஒர்க்கு கிடைக்குமா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்த காலகட்டங்கள் உண்டு. இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த ஒர்க்கு செய்யலாமா வேண்டாமாங்கிற காலகட்டங்கள்ல வந்து இருக்கும். அந்த பயணம் ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து சசி பிரதரோட கிளாஸஸ் மட்டும்தான். என்ன அப்படின்னா டெடிகேட்டடா செய்யணும். அது ஒண்ணுதான், டெடிகேட்டடா செய்யணும். அதை மட்டும் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நடக்கிற மிராக்கள் வந்து வெளியே இல்லை, உள்ளதான் நடக்குங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ எல்லாம் வந்து வெளியில இருந்து யாரும் கொடுக்கறது இல்லை, நம்ம மாறினா போதும். இந்த இறைவன் கொடுத்த அந்த உயிருக்கு உண்மையா இருக்கணும், சத்திய பாதையில் இருக்கணும், நேர்மையா இருக்கணும். என்ன சொன்னாங்க, நேர்மையாவெல்லாம் இருந்தா தொழில் பண்ண முடியாது. கிடையவே கிடையாது. ஞான சஞ்சீவன குருவுக்காக ப்ரூஃப் நான் இருக்கேன். என்னோட சிவில் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க பில்டிங் இன்ஜினியரா கடைசியில முடிக்க மாட்டாங்க, முடிச்சு போவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பிரதர் கிளாஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பில்டிங் ஓனரும் எனக்கு வந்து 2 பில்டிங் 3 பில்டிங் வந்து ரெஃபரல்ல தான் இருக்கும். நம்மளா ஃபில்டர் ஒழித்த பண்ற மாதிரி இருக்குமே ஒழிய மற்றபடி இருக்காது. என்ன உண்மையா இருங்க, அவ்வளவுதான். நீங்க மத்தவங்களுக்கோ சசி பிரதருக்கோ மத்தவங்களுக்கோ உங்க ஃபேமிலிக்கோ உண்மையா எல்லாம் இருக்க வேண்டாம். உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. இந்த இறைவன் கொடுத்த அற்புதமான உயிருக்கு உண்மையா இருங்க, போதும். அது சொல்றதுக்கு இன்னும் ஒரு நான் சொல்லுவேன். பட் இது என்னன்னா சொல்றது வேற ஒரு தான் தெரியும். புது மெம்பர்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஓவரா என்னன்னா சொல்றாங்க, சத்தியபதில நேர்மையா தான் சம்பாதிக்க முடியுமா? 100% சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும். மாற்றமே கிடையாது, ஒரு துணை கூட மாற்றம் கிடையாது. அதனால அது நீங்க பயம்ங்கிற உணர்வுல இருந்து வெளியே வந்துருங்க, அவ்வளவுதான். பயம் அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து வெளியே வந்துடணும். நடந்துருமோ, நம்ம இல்லைன்னா என்ன ஆகும்? ஒன்னாகாது சார். நம்ம இல்லைனாலும் நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். அதனால நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கிற ஃபீலிங்குள்ளேயும் போக வேண்டாம், நாளைக்கு சம்பாதிக்க முடியுமாங்கிற ஃபீலிங்குள்ளேயும் போக வேண்டாம். இந்த கணம் சந்தோஷமா இருக்கு, இந்த கணம் ஹாப்பியா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில தொழில்ல ஒரு கேள்வியோட இருந்த ஒரு நபர் திரு சம்பத் பிரதர். அவரு சாதாரண சம்பத்தா இருந்தவரை இன்னைக்கு ஹாப்பி சம்பத்தா மாறினது மட்டுமல்ல, இவரோட இருப்பவர்களுக்கும் ஹாப்பியா இருப்பதை வாழ்வியல் முறையிலேயே ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். கடன்களை வெல்வோங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, கடனை எப்படி தீர்க்கிறதுங்கிற நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு எந்த கடனும் இல்லாம 17 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்கியிருக்காரு, 50 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு. இது 2 வருடங்கள்ல எப்படி நடந்ததுன்னா அவருடைய செயல் தான். இதை கத்துக்கிட்டதை நடைமுறைப்படுத்தின தனக்குள் இருக்கக்கூடிய சிந்தனையை செயலாக மாற்றிய தன்மைதானே தவிர இங்க வேற ஒண்ணும் இல்லை. இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவருடைய கமிட்மெண்ட்டை முடிச்சு இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை சூழல் இருக்காரு. தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் டுடே. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்க நம்ம யாரும் மத்தவங்கள மாத்த வேண்டியது இல்லை சார். நீங்க வந்து புத்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அதாவது நம்ம வந்து ஒரு சூரியன், ஓகேங்களா? ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு சூரியன். ஏன் ஒளி போய் வெளியே தேடுறீங்க? உங்க ஒளிய வந்து லைட் வந்து ஏன் வெளியே தேடுறீங்க? நம்ம ஒவ்வொருத்தரும் சூரியன், ஒவ்வொருத்தரும் அவ்வளவு பிரகாசிக்கலாம். சோ அதாவது ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் சார். வாழ்க்கை வாழ்றது ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்டா ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒண்ணு, ஃபேமிலி சந்தோஷமா வச்சுக்கோங்க, வெளியில சந்தோஷமா இருக்கலாம். நீங்க வந்து பொட்டாடி சாந்த கட்டுறா
பையன் ஒத்து போக மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. புருஷன் திட்டுறாங்க சார், அது திட்டணும். அது திட்டுனா தான் நீங்க லைஃப்ல முன்னுக்கு வர முடியும். அதாவது இப்போ கீர் ஒரு வண்டியில 2 வீலர்ல ஒரு 4 வீலர் ஆகட்டும் கீர் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? கீர் எப்படி சேஞ்ச் ஆகும்? இந்த பல்வீல் இருக்கும் இல்லையா? இந்த பல்வீல் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல உள்ள 2 வந்து இப்படி ஆனா தான் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். இது 2 ஒருக்கு ஒண்ணு முட்டிட்டு இருந்ததுன்னா எப்படி சார் மூவ்மெண்ட் இருக்கும்? வண்டி எப்படி சார் மூவ் ஆகும்? அதை கத்து கொடுக்கறது சசி பிரதர் கிளாஸ். ஒண்ணும் பண்ண மாட்டாரு சார், நீங்க எல்லாம் ஒண்ணும் பயிர்ந்துக்க வேண்டாம். அந்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் சொல்ல மாட்டாரு. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துவார். நீங்க ப்ராப்பரா மட்டும் கரெக்டா பண்ணுங்க. வாழைப்பழத்துல அப்படியே மைனூட்டா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது எதுக்காவது தெரியுமா? ஒரு டாக்டர் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு டாக்டர் கை தட்டிட்டு குழந்தைக்கு ஊசி போடுவாரு, அது சிரிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க 21 நாள் 21வது நாள் நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது பாருங்க, நல்லா ஒரு 2.5 வருஷமா நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கத்துக்கலாம் சார். ஒண்ணு மட்டும் உண்மை, ரொம்ப ஹாப்பியா இருங்க. ஹாப்பியா இருந்தா சகலமும் உங்களை தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டியது இல்லை சார், சகலம் நம்மளை தேடி வரும். என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிச்சது. ரொம்ப வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி பிரதர். வாழ்க வளமுடன். நன்றி பிரதர், தேங்க்யூ பிரதர். வாழ்த்துக்கள், இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். உங்களுடைய பங்களிப்புக்கு இன்னும் சமுதாயத்துக்கு நிறைய தேவை. மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்யூ. சத்யா சிஸ்டர். வணக்கம் வணக்கம் பிரதர். சாரி பிரதர், ஒரே நிமிஷம். இப்ப பிரதர் கத்து கொடுத்ததுல பயிற்சியில நான் ஒரு டெடிகேட்டடா ஒரு சர்வீஸ் பண்ற சமூகத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல நான் ரோட்டரி வந்து செக்ரட்டரியா இருக்கேன். ஓகேங்களா? இப்ப வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லயும் போய், அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் நம்ம எப்படி இருக்கணும், குழந்தைங்க வந்து எப்படி நீங்க வளரணும், பேரண்ட் எப்படி ரெஸ்பான்ஸா மதிக்கணும், டீச்சர்ஸ் எப்படி மதிக்கணும்னு கத்து கொடுத்து அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முழுக்க காரணம் வந்து சசி பிரதர் கிளாஸ் தான். நான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கூலா தத்தெடுத்து நாங்க வந்து இது 11 ஸ்கூல் பண்ணியிருக்கோம். 11 ஸ்கூல்லயும் வந்து கொடுக்கறது எல்லாமே சசி பிரதர் கிளாஸ். நான் என்ன செவிவெளியில் எனக்கு விழுந்ததோ அங்க போய் நான் கொடுத்துட்டு இருக்கேன். மிகச்சிறப்பு. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல குரு அருள் இறையருள் எங்களோட இருக்கு. நன்றி. எஸ் சிவசத்யா. வணக்கம், நான் சிவசத்யா. நானும் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அந்த அன்னைக்கு முடியும் போது இந்த மாதிரிதான் நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு இது கிடைச்சது அது கிடைச்சது. நான் நினைச்சேன், இவர் ஒருவேளை காசு கொடுத்து பேச வச்சிருப்பாரோ அப்படின்ட்டு. ஏன்னா எவ்வளவு தூரம் உண்மை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அப்ப தெரியல. சும்மா கிளாஸ் அட்டன் பண்ண எனக்கு அது கிடைச்சது இது கிடைச்சதுன்னு எல்லாரும் சொல்லும் போது இப்படிதானே நிறைய பக்கம் நடக்கிறது. அதுதானே காசு கொடுத்து பேச வைக்கிறது தான் நடக்கும். ஸோ நானும் அப்படிதான் நினைச்சேன். ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன், 2 கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்புறம் என்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேரும் பண்ணேன். நான் அந்த மாதிரிதான் இருந்தேன். அப்புறம் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பொய் வந்து நிறைய பேச ஆரம்பிப்பேன். அதாவது இதை சொன்னா என் ஹஸ்பண்ட் அப்படி நினைச்சிருவாரோ இப்படி நினைச்சிருவாரோ, இல்லை இதனால வீட்டுல சண்டை வந்துருமோ அப்படிங்கறதெல்லாம். நீங்க வந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, உண்மையா இரு அப்படிங்கிறத வந்து கத்துக்கிட்டேன். அது கத்துக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. நிறைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எங்கேயுமே வந்து நான் உணரல. உண்மையை சொல்லணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், பட் அதை ப்ராப்பரா பண்ண மாட்டேன். நான் கேட்கறத என்ன கேட்பேன் அப்படின்னா, நான் வந்து சோம்பேறி, நான் தள்ளி போட்டுட்டே இருப்பேன், இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, அந்த மாதிரி எல்லாம் தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். நான் எதையுமே ப்ராப்பரா செய்ய மாட்டேன். என்ன எப்படி சொல்றது, சரி உனக்கு எப்படி பிடிக்குது அப்படி சொல்றது. என்ன சொல்லணும் எப்படின்னா, லைஃப் எப்படி இருக்கோ அப்படியே போகணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நானு. யார் எப்படி போனாலும் சரி, நான் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்காக வந்து என்ன போய் பேசுனாலும் பேசுவேன், எங்க வேணாலும் ஜாலியா இருப்பேன். அந்த மாதிரிதான் ஒரு கேரக்டர் நான். யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைவும் பட மாட்டேன். ஆனா எங்க கவலைப்படுவேன்னா, என் பொண்ணு இப்படி ட்ரெஸ் போடலையே. நான் கேட்கறதெல்லாம் அதுதான் கேட்பேன். என் பொண்ணு பாத்ரூம்ல ட்ரெஸ் போட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டு வரா, அது எடுத்து போட மாட்டேங்கிறா, அதுவே எனக்கு பெரிய டென்ஷனு அப்படிம்பேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் 10 மணிக்கு வராரு, 11 மணிக்கு வராரு, அவருக்கு சாப்பாடு போட்டு படுத்து தூங்குறது எனக்கு ஒரு டென்ஷனு அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன அப்படின்னா, அதெல்லாம் ஒரு நான் சொல்றது இல்ல, அவங்க போட்டிருப்பாங்க, நான் பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் அழுக்குடையில போடும்போது அடுத்த நாள் என் பொண்ணு, அம்மா நானே போட்டேன் அப்படின்னு எடுத்து போட ஆரம்பிச்சிடறேன்.
அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட். அதாவது சம்பத்தை நான் சொன்ன மாதிரி நான் வந்து எவ்வளோ ஒரு கேஷுவலா இருக்கிறேனோ அதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து 100% வந்து பர்ஃபெக்டா இருப்பாங்க எல்லாத்துலயும். இப்படிதான்னா அதாவது ஹெல்மெட் கொண்டு வந்து இங்கதான் வைக்கணும்னா அங்கதான் வைக்கணும், கீ கொண்டு வந்து இங்கதான் மாட்டணும்னா இங்கதான் மாட்டோன்ட்டு. ஆனா நான் காலையில வந்து கீ எங்கேன்னு தொலாகிற ஆளு. ஸோ எங்களுக்குள்ள நிறைய ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒரு 6 months-ஆ பாத்தீங்கன்னா 99% நான் பொய் சொல்றது இல்ல. ஒரு சில இடத்துல அது வந்துருது, அது பழக்க தோஷம் வந்துருது. ஆனா 99% வந்து நான் வந்து உண்மையை மறைக்கிறது இல்ல. அப்ப வந்து லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த டைம்ல வந்து கோவம் வந்து திட்டினா கூட ஓகே, நம்ம பொண்டாட்டி வந்து நம்ம கிட்ட உண்மையா இருக்கா அப்படிங்கிறதோ எதனால அப்படின்னு தெரியாது. பட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைஃப் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ அப்படின்னு நினைச்சேன். அப்போ வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அப்ப வந்து எனக்கு அது ஒரு பெரிய புரிதல் இல்லாம தான் இருந்துச்சு. பிசினஸ் பண்ணோம், இப்படி சேல்ஸ் பண்ணோம், சேல்ஸ்க்காக நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், பிசினஸ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணா கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னோட நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் தான் சொல்லுவேன், ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் விமனாவும் அதே மாதிரி குடும்ப தலைவியாவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். என்னை பார்த்து என் பொண்ணும் இப்போ ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிட்டே வராங்க. 4 மணிக்கு எந்திரிக்க முடியாது, 8 மணிக்கா எந்திரிச்சு சமையலுக்கு ஆள் வச்சு செஞ்சுட்டு இருந்தேன்னா இன்னைக்கு வந்து 4 o'clock எந்திரிச்சு நம்ம செய்ய வேண்டிய அந்த கிரியா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே குக் பண்ணி 2 வேளையும் நானே குக் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு சிலர் கூட தோணலாம், நான் இதுவும் காசு கொடுத்தா பேச வச்சாங்களா அப்படின்னு கூட தோணலாம். பட் நான் இப்ப பொய் சொல்றது இல்ல, உண்மையதான் பேசுறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா, அதாவது நான் வந்து ஹாப்பியா, அதாவது நான் இல்ல என்னை சுத்தி இருக்கிறவங்களும் ஹாப்பியா இருக்கிற அளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா என் பையன் தொந்தரவு பண்றது கூட முன்ன மாதிரி இதுன்னா கொஞ்ச நேரம் கம்மன் வேண்டா அப்படின்ட்டு இருப்பேன். இப்ப வந்து அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்கேன். சோ இன்னும் நிறைய முன்னேறணும், அதுக்கு வந்து கூட நடந்து வரக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூடா. மகிழ்ச்சி சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஷேர். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. நிறைவாக பாண்டியன் பிரதர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேள்வி இருக்குங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, மியூட்ல இருக்கீங்க. சார் வணக்கம் சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்றது அதனுடைய இது என்ன சார் ஃபார்முலா? நாளைக்கு காலையில அட்டென்ட் பண்ணனும்னா லிங்க் வந்து அதோட குரூப்போட லிங்க் வந்து இங்க நான் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள வந்துருங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் பண்றதுக்கான லிங்க் அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணி பேமெண்ட்டை நீங்க பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிடுங்க. அதுலயே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போட்டுவாங்க, உங்களுக்கு என்ன செய்யணும், வகுப்புல எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத கொடுத்துருவாங்க. அதிகாலை 3:45 லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்க நாளையில இருந்து வகுப்பு. நன்றி சார். நன்றி. யூபிஐ ஐடி சரியா ஓபன் ஆகல எனக்கு, இல்லன்னா ஜிபே நம்பர் நான் உங்களுக்கு பர்சனலாவும் போட்டேன், அந்த வெண்ணிலாங்கிறவங்களுக்கு நினைக்கிறேன். ஆனா வர மாட்டேங்குது எனக்கு, அது மட்டும் அனுப்புங்க சார், ஜிபே இது மட்டும் அந்த குரூப்க்கு. கவிதா சிஸ்டர் அது என்ன சொல்லிட்டேன். கவிதா சிஸ்டர் அவங்க பாருங்க, அவங்க ஜோதி சிஸ்டருக்கு அது என்ன கிளாரிட்டி கொடுங்க சிஸ்டர். அவங்க எங்க கோஆர்டினேட்டர் உங்களை கூட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். ஏன்னா அது எல்லாருக்குமே ஒருவேளை போலன்னா அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்றதுக்கு தான் சொன்னேன். தேங்க்யூ. மேபி நீங்க அதனுடைய அந்த யூபிஐ ஐடி சரியா இருக்கா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அது மேபி சர்வர் டவுனா இருந்தாலும் அப்படி காட்டும். கவிதா சிஸ்டர் நீங்க கொஞ்சம் பார்த்து. ஓகேங்க, நம்பர் எடுத்துட்டு நன்றிங்க. எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வாழ குருவின் பாதம் தட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்க அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடனும், வாழ்க விழிப்புடன். நாளை காலை 4 மணிக்கு வகுப்புல சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.